السلام عليكم ورحمة الله وبركاته. بسم الله الرحمن الرحيم. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا. من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا. يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما. أما بعد فإن أصدق الحديث كتاب الله وأحسن الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار. கண்ணியத்துக்குரிய அல்லாஹ்வின் அடியார்களே, அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எப்படி அவனுடைய அருளால் அவனுடைய நாட்டத்தால் அல்லாஹ் இந்த சபையிலே என்னையும் உங்களையும் ஒன்று கூட்டினானோ அதுபோன்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே ஒன்று கூட்டுவானாக. அதிலும் குறிப்பாக அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடும் அவர்களுடைய தோழர்களோடும் அல்லாஹ் என்னையும் உங்களையும் உலக முஸ்லிம்களையும் ஒன்று கூட்டுவானாக. அல் அஷ்ரத்துல் முபஷ்ஷரூன பில் ஜன்னா, சொர்க்கத்தை குறித்து அல்லாஹுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நற்செய்தி கூறிய சஹாபாக்களுடைய சில்சிலாவில் தொடரில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற நபித்தோழர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வர்தா. அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கர் அஸ்-சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு பிறகு இந்த உலகத்திலும் அல்லாஹ்வுடைய தூதருடைய சஹாபாக்களுடைய வரிசையிலும் இரண்டாவது தரமுடைய சஹாபி உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, எந்த ஒரு முன்னுரையும் இல்லாமல் இந்த தலைப்பிற்குள் நுழைவோம். இவருடைய இஸ்லாமிய ஏற்பு இஸ்லாமிற்கும் இஸ்லாமிய சமூகத்திற்கும் கண்ணியமாக அமைந்தது. இவருடைய ஹிஜ்ரா இஸ்லாமிற்கும் இஸ்லாமை ஏற்ற சமூகத்திற்கும் வெற்றியாக அமைந்தது. இவருடைய ஹிலாஃபா இஸ்லாமிற்கும் இஸ்லாமை சார்ந்த சமூகத்திற்கும் அருளாக அமைந்தது. இந்த பூமியில் இப்படி ஒரு மனிதர் இப்படி ஒரு உள்ளத்தை கொண்டு இப்படி ஒரு ஒழுக்கத்தையும் சீர்திருத்தத்தையும் கொண்டு வீரத்தோடு ஆற்றலோடு பொறுமையோடு மென்மையோடு இந்த பூமியில் ஒருவர் வாழ முடியுமா? அல்லாஹுடைய தூதருக்கும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கும் பிறகு என்ற கேள்வி வரும் அளவிற்கு சிறந்த வாழ்க்கையை, உலகமெல்லாம் திரும்பி பார்க்கக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள்தான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, ஆரம்பமாக உமர் அவர்களுக்கு அல்லாஹுடைய தூதரிடத்திலே அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய அந்தஸ்தை புரிந்து கொண்டால் இந்த உமர் யார் என்பதை நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த கேள்விக்கு விடை தெரியும் இந்த ஹதீஸுகளை நாம் அறிந்தால். திர்மிதி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், பிஸனதின் ஹசன், ஹசனுடைய தரத்தில் இந்த ஹதீஸ் பதிவு செய்யப்படுகிறது. இப்னு உமர் யார்? இப்னு உமர் யார்? உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுடைய எங்கெல்லாம் சும்மா இருக்கீங்களே, யார் அவர்கள்? அப்துல்லா இப்னு உமர். உமர் அவர்களுடைய மகன் அறிவிக்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இன்னல்லாஹ ஜஅலல் ஹக்க அலா லிசானி உமர் வ கல்பி. அல்லாஹ் சத்தியத்தை உமர் அவர்களுடைய நாவிலும் உள்ளத்திலும் அல்லாஹ் ஆக்கினான். யா அல்லாஹ், அல்லாஹ் சத்தியத்தை உமர் அவர்களுடைய நாவிலும் உள்ளத்திலும் ஆக்கினான். ஆம், உமர் அவர்கள் எது பேசினாலும் அது சத்தியமாகத்தான் அமையும். உமர் அவர்களுடைய உள்ளத்தில் எது தோன்றினாலும் அது சத்தியமாகத்தான் அமையும்.
அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இப்படி உமர் அவர்களுடைய நாவையும் உள்ளத்தையும் அல்லாஹ் வார்த்தெடுத்தான். அஹ்மத் ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், திருமிதி அவர்களும் பதிவு செய்கிறார்கள், ஹாக்கிம் அவர்களும் பதிவு செய்கிறார்கள். உக்பா இப்னு ஆமிர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பதாக இந்த ஹதீஸுடைய தரத்திற்கு பல கருத்து வேறுபாடுகள் இருக்கிறது. ஹாக்கிம் ரஹிமஹுல்லா இதை சஹீஹ் என்று சொல்லுகிறார்கள், திருமிதி ரஹிமஹுல்லா இதை ஹசன் என்று சொல்லுகிறார்கள். அது போலவே ஷேக் அல்பானி ரஹிமஹுல்லா அவர்களும் இதை ஹசன் என்று சொல்லுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடமிருந்து செவியேற்றதாக உக்பா ரலியல்லாஹு அன்ஹு கூறுகிறார்கள், லவ் கான பஅதி நபிய்யுன் லகான உமர் இப்னுல் கத்தாப். எனக்கு பிறகு ஒரு நபி வருவார் என்றால் அது உமராகத்தான் இருப்பார். லா நபிய பஅதி. வேறொரு ஹதீஸிலே அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், எனக்கு பிறகு நபி கிடையாது. எனக்கு பிறகு ஒரு நபியை அல்லாஹ் தேர்ந்தெடுப்பதாக இருந்தால் இந்த சமூகத்தில் உமர் இப்னுல் கத்தாபை தான் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தேர்ந்தெடுத்திருப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்களும் சேர்ந்து பதிவு செய்கிறார்கள். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, பைனா நஹ்னு இன்த ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அல்லாஹ்வுடைய தூதரோடு நாங்கள் இருந்தோம். அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், இத் கால பைனா அன நாயிம். நான் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது என் கனவிலே ரஅய்துனி ஃபில் ஜன்னah, நான் சொர்க்கத்தை பார்த்தேன். லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் மிஅராஜுடைய பயணத்தில் நேரடியாக சொர்க்கத்தை பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் கனவின் வாயிலாகவும் சொர்க்கத்தை பார்த்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உலகத்தில் இருக்கும் பொழுதும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களின் கண்களுக்கு முன்னால் சொர்க்கத்தை கொண்டு வந்தான். ஒரு முறை அல்லாஹ்வுடைய தூதர் தொழுது கொண்டிருந்தார்கள். சஹாபாக்கள் அமர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறார்கள். திடீரென அல்லாஹ்வுடைய தூதர் எதையோ பிடிப்பது போன்று முன்னால் சென்றார்கள், பிறகு பின்னால் வந்தார்கள். சஹாபாக்கள் தொழுகை முடிந்ததற்கு பிறகு கேட்டார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை முன்னால் சென்றீர்களே, பின்னால் வந்தீர்களே, என்ன காரணம்? நான் சொர்க்கத்தை பார்த்தேன். லா இலாஹ இல்லல்லாஹ். அதனுடைய குலைகளில் ஒன்றை பிடிக்க முயன்றேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை எனக்கு காண்பித்தான். அதை நான் பிடித்திருந்தால் இந்த உலகம் இருக்கும் காலமெல்லாம் அதை கொண்டு இந்த உலகத்திலே வாழ்பவர்கள் புசித்திருப்பார்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். ரஅய்துனி ஃபில் ஜன்னah, நான் சொர்க்கத்தை பார்த்தேன். فإذا امرأة تتوضأ إلى جانب قصر, ஒரு கோட்டையின் அருகே ஒரு பெண் உது செய்து கொண்டிருந்தாள். فقلت لمن هذا القصر, என்னை அழைத்து சென்ற வானவரிடத்திலே கேட்டேன், இது யாருடைய கோட்டை? لمن هذا القصر فقالوا لعمر بن الخطاب, அவர் சொன்னார், இது உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுடைய கோட்டை என்று. فذكرت غيرته فوليت مدبرا, உமரே, உன்னுடைய ரோஷத்தை நான் நினைத்து பார்த்தேன். உமர் அவர்களுடைய ரோஷம் எனக்கு நினைவுக்கு வந்தது. நான் அதை விட்டு திரும்பி சென்று விட்டேன். ஃபவல்லைது முத்பிரா, திரும்பி வந்து விட்டேன், அதற்குள் நுழையாமல். ஃபபகா உமர், இதை கேட்ட உமர் இப்னுல் கத்தாப் அழ ஆரம்பித்தார்கள். வகால அலைக அகாரு யா ரசூலல்லாஹ், அலைக அகாரு யா ரசூலல்லாஹ், உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன், உங்கள் மீதா நான் ரோஷப்பட போகிறேன் என்று கூறியவர்களாக உமர் அவர்கள் இந்த செய்திக்கு பிறகு அழ ஆரம்பித்தார்கள். உலகத்தில் வாழும் பொழுதே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய கோட்டையை அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் காண்பித்து அதை உமர் அவர்களுக்கு அல்லாஹ் எடுத்து வைத்தார். ஹதீஸை இமாம் புகாரி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள். அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், பைனா அன நாயிம், நான் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது, ரஅய்துன் நாஸ யுஅரதுன அலைய வ அலைஹிம் குமுசும் மின்ஹா, மனிதர்கள் காட்டப்பட்டார்கள் எனக்கு, என் கனவிலே மனிதர்கள் காட்டப்பட்டார்கள், அவர்களுக்கு ஆடைகள் இருந்தது. மின்ஹா மா யப்லுகு துதிய, அவர்களுடைய ஆடைகளுடைய ஒரு பகுதி அவர்களுடைய நெஞ்சு பகுதி வரை இருந்தது. வ மின்ஹா மா தூன தாலிக், இன்னொருவருக்கு இன்னும் சிலருக்கு அதைவிட குறைவாக இருந்தது, கழுத்தோடு இருந்தது, அதைவிட குறைவாக இருந்தது. வ உரித அலைய உமர் இப்னுல் கத்தாப், எனக்கு அந்த நேரத்தில் உமர் இப்னுல் கத்தாப் காட்டப்பட்டார்கள். வ அலைஹி கமீசுன் யஜுர்ருஹு, அவர்களுடைய ஆடையோ அவர்கள் இழுத்து செல்லும் அளவிற்கு நீளமாக இருந்தது. காலு ஃபமா அவ்வல்த ذلك யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதரே, இதனுடைய விளக்கம் என்ன?
கால அத்தீன், அது மார்க்கம் என்று சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உமர் இப்னு கத்தாப் அவர்களுடைய மார்க்கத்துடைய செய்தியை அவர்களுக்கு மார்க்கத்தில் இருக்கக்கூடிய ஈடுபாடு எவ்வளவு இருக்கும் என்பதை சொன்னார்கள். சில மனிதர்களுடைய ஆடைகள் நெஞ்சு வரைதான், அவ்வளவுதான் அவர்களுடைய மார்க்கப்பற்று. ஆனால் உமர் அவர்களுடைய தீனோ, அவர்களுடைய மார்க்கமோ இழுத்து செல்லும் அளவிற்கு நீளமாக இருந்தது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் கூறுவதாக, அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து செவியேற்றேன், நான் உறங்கிக் கொண்டிருந்த பொழுது ஊதீது பிகதஹ், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள். எத்தனையாவது கனவு? மூன்றாவது கனவு. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், எனக்கு ஒரு கோப்பையிலே பால் கொடுக்கப்பட்டது. ஃபஷரிப்து, நான் அதை குடித்தேன். ஹத்தா இன்னி லஅர الرِّيَّ يَخْرُجُ فِي أَظْفَارِي, அது என்னுடைய விரலுடைய நகங்களின் வழியாக வெளியேறும் அளவிற்கு நான் குடித்தேன். வயிறு நிரம்பியது, உடலெல்லாம் நிரம்பியது. என்னுடைய விரல்களின் வழியாக அதை ஓடுவதை நான் பார்த்தேன். ثُمَّ أَعْطَيْتُ فَضْلِي, மீதி இருக்கக்கூடிய அந்த கோப்பையின் பாலை உமர் இப்னு கத்தாப் அவர்களுக்கு கொடுத்தேன். காலு ஃபமா அவ்வல்தஹு யா ரசூலல்லாஹ், இதனுடைய விளக்கம் என்ன அல்லாஹ்வுடைய தூதரே? கால அல் இல்ம், நான் குடித்தது எதை? இல்மை, கல்வியை, அல்லாஹ்வுடைய தீனுடைய கல்வியை. யாருக்கு மீதியை கொடுத்தேன்? உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுக்கு. லா இலாஹ இல்லல்லாஹ், சொர்க்கம் நற்செய்தி சொல்லப்பட்டவர், இந்த உலகத்தில் வாழும் பொழுதே அவர்களுடைய தீனுக்கு சான்று கொடுக்கப்பட்டவர், அவருடைய இல்முக்கு சான்று கொடுக்கப்பட்டவர், அவர்களுடைய ரோஷத்திற்கு சான்று கொடுக்கப்பட்டவர். இவ்வளவு சான்றுகளுடைய உமர் அவர்களுடைய புகழை யாரால் புகழ முடியும்? கண்ணியத்துக்குரியவர்களே, இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ், முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் அவர்கள் பதிவு செய்கிறார்கள். சஅத் இப்னு அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, இஸ்தஅதன உமர் இப்னுல் கத்தாப் அலா ரசூலில்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் ஒரு சபையில் இருந்த பொழுது உமர் இப்னுல் கத்தாப் அவர்கள் அனுமதி கேட்டு உள்ளே நுழைந்தார்கள். அப்போது அல்லாஹ்வுடைய தூதரோடு அவர்களுடைய மனைவிமார்கள் உட்கார்ந்து பேசிக் கொண்டிருந்தார்கள். எப்போது உமர் அவர்களுடைய சப்தம் கேட்டதோ, ஃபலம்மா இஸ்தஅதன உமர் இப்னுல் கத்தாப் கும்ன ஃபபாதர்னல் ஹிஜாப், அந்த பெண்கள் எல்லாம் எழுந்து ஹிஜாபிற்கு பின்னால் வேகமாக சென்று விடுகிறார்கள். ஃபஅதின லஹு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் உள்ளே வர அனுமதி கொடுக்கிறார்கள். ஃபதഖல உமர் அவர்கள் உள்ளே நுழைகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதரோ உமர் அவர்களை பார்த்தவுடன் சிரிக்க ஆரம்பித்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதரை பார்த்து உமர் அவர்கள் சொன்னார்கள், அத்ஹக்கல்லாஹு சின்னக யா ரசூலல்லாஹ், உங்களுடைய பற்களை அல்லாஹ் சிரித்தவர்களாகவே அல்லாஹ் ஆக்கட்டும், உங்களுடைய வாழ்நாளில் நீங்கள் சிரித்தவர்களாகவே அல்லாஹ் ஆக்கட்டும். ஃபகால நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் உமர் இப்னுல் கத்தாபை பார்த்து சொன்னார்கள், அஜிப்து மின் ஹாஉலா இல்லாதி குன்ன இந்தி, என்னிடத்தில் இருக்கக்கூடிய பெண்களை பார்த்து நான் ஆச்சரியப்படுகிறேன். உன்னுடைய சப்தத்தை கேட்ட உடனேயே திரைக்கு பின்னால் சென்று விட்டார்களே. ஃபகால உமர் ஃபஅன்த ஹக்கு யஹப்ன யா ரசூலல்லாஹ், என்னை விட உங்களுக்கு தான் அவர்கள் அதிகமாக அச்சம் கொள்ள வேண்டும். தும்ம கால யா உமர், உமர் அவர்கள் சொன்னார்கள், தும்ம கால உமர், அந்த பெண்களை பார்த்து சொன்னார்கள், யா அதுவாதி அன்ஃபுஸிஹின்ன, தங்களுடைய நஃப்ஸுக்கு விரோதமான பெண்களே, அதஹபனனி வலா தஹபன ரசூலல்லாஹ், எனக்கு அஞ்சுகிறீர்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு நீங்கள் அஞ்ச மாட்டீர்களா? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்த அந்த பெண்மணிகள் சொன்னார்கள், நஅம் அன்த அஃபது வ அஃதலு மின் ரசூலில்லாஹ், நீங்கள் தான் அல்லாஹ்வுடைய தூதரை விட அதிகமாக கோபப்படக்கூடிய மனிதராயிற்று. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ஈஹன் இப்னுல் கத்தாப், இப்னுல் கத்தாவே கேள், வல்லதி நஃப்ஸி பியதிஹ், என்னுடைய உயிர் யாருடைய கரத்தின் மீது இருக்கிறதோ அந்த அல்லாஹ்வின் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், மா லகியக ஷைத்தானு சாலிகன் ஃபஜ்ஜன் கத்து இல்லா சலக ஃபஜ்ஜன் கைர ஃபஜ்ஜிக், ஷைத்தான் இருக்கிறானே உமரே, நீ ஒரு தெருவிலே நடந்து சென்றால் நீ வரக்கூடிய தெருவை விட்டு ஷைத்தான் இன்னொரு தெருவை நோக்கி விரண்டு சென்று விடுகிறான். ஷைத்தானே உன்னை கண்டு அஞ்சும் பொழுது இந்த பெண்கள் உம்மை கண்டு அஞ்ச மாட்டார்களா என்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இன்னஹு ரஜுல், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஏதோ ஒரு வார்த்தையை கூறுவார்கள் அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுடைய வார்த்தைகளுக்கு ஒப்பாக கூடிய வசனங்களை அல்லாஹ் இறக்குவான். உமர் அவர்கள் எந்த வார்த்தையை பயன்படுத்துகிறார்களோ அதே
அதே வார்த்தையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனங்களிலே சிலவற்றை இறக்கி இருக்கிறான். ஆம், உமர் இப்னுல் கத்தாப் அவர்களை சொல்லுகிறார்கள், அல்லாஹ்வுடைய வார்த்தை என்னுடைய வார்த்தையோடு சில சமயங்கள் உற்று போனது. நான் கூறினேன், அல்லாஹ் அதை உண்மைப்படுத்தி வசனத்தை இறக்கினான். முதலாவது வசனம், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே சொன்னேன், யா ரசூலல்லாஹ் லவ் இத்தஹதுனா மின் மகாமி இப்ராஹீம் முஸல்லா. மகாம் இப்ராஹீம், கஅபாவிற்கு அருகில் இருக்கக்கூடிய அந்த மகாம் இப்ராஹீமை தொழக்கூடிய இடமாக நீங்கள் ஆக்கிக் கொள்ள வேண்டாமா? ஃபனஸலத் வத்தஹிது மின் மகாமி இப்ராஹீம் முஸல்லா. அல்லாஹ் வசனத்தை இறக்குகிறான், நபியே மகாம் இப்ராஹீமை தொழக்கூடிய இடமாக நீ ஆக்கிக் கொள்வாயாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே சென்றேன். லவ் அமர்த நிஸாஅக யஹ்தஜிப்ன ஃபஇன்னஹு யுகல்லிமுஹுன்ன அல் பர்ரு வல் ஃபாஜிர். அல்லாஹ்வுடைய தூதரே, உங்களுடைய மனைவிமார்களுக்கு ஹிஜாபை நீங்கள் கடமையாக்க கூடாதா? அந்த பெண்களிடத்திலே பாவிகளும் நல்லவர்களும் மார்க்கத்திற்காக இஸ்லாமிய சந்தேகங்களுக்காக பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு ஹிஜாபை நீங்கள் கடமையாக்குங்கள். ஹிஜாப் இறங்குவதற்கு முன்னால் சொல்லப்பட்ட சட்டம். அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபனஸலத் ஆயத்துல் ஹிஜாப். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஹிஜாபுடைய சட்டத்தை கொண்டு நபிமார்களுடைய மனைவிமார்களை அல்லாஹ் ஹிஜாபிற்கு பிறகுதான், ஹிஜாபுக்கு பின்னால் தான் சந்திக்க வேண்டும் என்ற சட்டத்தை அல்லாஹ் கொடுத்தான். மூன்றாவது, பெண்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய மனைவிமார்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதருடைய உலகத்துடைய அந்த ஊதியத்தை அவர்களுக்கு கொடுக்கக்கூடிய அந்த தொகையை அதிகப்படுத்தி கொடுக்க வேண்டும் என்ற காரணத்திற்காக பெண்கள் எல்லோரும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்திலே வாதிட்டு அவர்களுடைய இயற்கையான தன்மையை வெளிப்படுத்திய பொழுது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பெண்களை விட்டு விலகி தனிமையாக இருந்தார்கள் கிட்டத்தட்ட 30 நாட்கள். அப்போது உமர் இப்னுல் கத்தாப் இறுதியாக அந்த பெண்களை எல்லாம் பார்த்து சொன்னார்கள், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை தலாக்கு விட்டு விட்டால் உங்களை விட சிறந்த பெண்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மனம் முடித்து கொடுப்பான். அல்லாஹ்வுடைய தூதருடைய கோபத்தையா நீங்கள் சம்பாதிக்கிறீர்கள்? அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா தஹ்ரீமுடைய 5வது வசனத்தை இறக்கினான். அஸா ரப்புஹு இன் தல்லககுன்ன அய்யுப்திலஹு அஸ்வாஜன் கைரம் மின்குன்ன. அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை தலாக்கு விட்டு விட்டால் உங்களை விட சிறந்த பெண்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருக்கு மனம் முடித்து கொடுப்பான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்திலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மதுவை ஒரே அடியாக தடை செய்யவில்லை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனங்கள் இறக்கி மதுவை சிறிது சிறிதாகத்தான் தடை செய்தார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்கினான், நீங்கள் தொழுகைக்கு நெருங்கும் பொழுது மட்டும் மது குடிக்காதீர்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வசனம் இறக்கினான், இதிலே அதிகமான பாவங்களும் சிறிய நன்மைகளும் தான் இருக்கிறது என்று. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள், அல்லாஹும்ம பய்யின் லனா ஃபில் ஹம்ரி பயானன் ஷிஃபா. யா அல்லாஹ், தெளிவான ஒரு சட்டத்தை, இந்த சமூகத்திற்கு தடை விதிக்கக்கூடிய ஒரு சட்டத்தை இந்த மதுவை குறித்து இறக்கு என்று அல்லாஹ்விடத்திலே கேட்டார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரா மாயிதாவுடைய 91வது வசனத்தை இறக்கினான். இன்னமா யுரீது ஷைத்தானு அய்யூகிய பைனகுமுல் அதாவத வல் பக்தாஇ ஃபில் ஹம்ரி வல் மைஸிர் வயசுத்தகும் அன் ذிக்ரில்லாஹி வ அனிஸ் ஸலா ஃபஹல் அன்தும் முன்தஹூன். மதுவை குறித்து அல்லாஹ் கூறினான், ஷைத்தான் உங்களுக்கு மத்தியிலே வெறுப்பையும் குரோதத்தையும் மதுவுடைய விஷயத்திலும் சூதாட்டத்திலும் ஷைத்தான் ஏவிக்கொண்டே இருக்கிறான். உங்களை அல்லாஹ்வுடைய நினைவிலிருந்து திருப்புகிறான், தொழுகையிலிருந்தும் திருப்புகிறான். ஃபஹல் அன்தும் முன்தஹூன், நீங்கள் இந்த மதுவை விட்டு விலகுவீர்களா? இன்னமல் ஹம்ரு வல் மைஸிரு வல் அன்சாபு வல் அஸ்லாமு ரிஜ்சும் மின் அமலி ஷைத்தான் ஃபஜ்தனிபூஹு லஅல்லக்கும் துஃப்லிஹூன். மதுவை முழுவதுமாக தடை செய்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் குர்ஆனுடைய வசனத்தை அல்லாஹ் இறக்கினான். 5வது உமர் அவர்களுக்காக இறக்கப்பட்ட வசனம். இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொல்லுகிறார்கள், இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், எப்போது உபை இப்னு சலூல் என்ற ரஅசுல் முனாஃபிகீன், முனாஃபிக்குகளுடைய தலைவனாகிய அப்துல்லா இப்னு உபை அவன் மரணமானானோ, அப்போது ஜா இப்னுஹு அப்துல்லா இப்னு அப்துல்லா என்று அழைக்கப்படக்கூடிய உபை இப்னு சலூலுடைய அந்த முனாஃபிக்குடைய மகன் உண்மையான முஃமின் முஸ்லிம் அல்லாஹ்வுடைய தூதரை சந்தித்தார். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு முனாஃபிக்கை அடக்கம் செய்வதற்காக தன்னுடைய ஆடையை அவனிடத்திலே கொடுத்து, இதை நீ கஃபன் செய், இதன் மூலமாக அந்த உபை இப்னு சலூலை கஃபன் செய் என்று சொன்னார்கள். சும்ம கால யுஸல்லி அலைஹி, அவனுக்காக தொழுகை நடத்துவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்தார்கள். ஃபஅഖத உமர் இப்னுல் கத்தாப் பிதௌபி, உமர் இப்னுல் கத்தாப் எழுந்து அல்லாஹ்வுடைய தூதருடைய சட்டையை பிடித்தார்கள். ஃபகால துஸல்லி அலைஹி வ ஹுவ முனாஃபிக், அல்லாஹ்வுடைய தூதரே அவன் முனாஃபிக், நயவஞ்சகன் என்று தெளிவாக தெரிந்ததற்கு பிறகும் அவருக்கு நீங்கள் தொழுகை நடத்துகிறீர்களா? அப்போது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், உமரே என்னை விடு உமரே, அல்லாஹ் ரப்புல்
ஆலமீன் கூறுகிறான், அவர்களுக்காக நீங்கள் மன்னிப்பை தேடினாலும், மன்னிப்பை தேடவில்லை என்றாலும், 70 முறை மன்னிப்பை தேடினாலும் அல்லாஹ் மன்னிக்க மாட்டான் என்று 70 முறையையும் அதிகப்படுத்தி நான் அல்லாஹ்விடத்திலே மன்னிப்பை கேட்பேன், இந்த உபை இப்னு சலூலை மன்னிக்க வேண்டும் என்று. லா இலாஹா இல்லல்லாஹ். இவ்வளவு பெரிய இரக்க குணமுடையவர் பாருங்கள். தன்னை எதிர்த்து இந்த உலகத்திலே வாழ்ந்த ஒரு முனாஃபிக், இஸ்லாமிய மார்க்கத்தை அழிக்க வேண்டும் என்பதற்காகவே நாட்களை கடற்றிய அந்த முனாஃபிக்கிற்கு அல்லாஹ்வுடைய தூதர் அவனுடைய மரணத்திற்கு பிறகு இவனுடைய பாவமும் மன்னிக்க அல்லாஹ்விடத்தில் இவரும் அருள் பெற வேண்டும் என்று விரும்பி இருந்தார்கள் என்றால் அல்லாஹ்வுடைய தூதருடைய அருளை யாரால் அளக்க முடியும்? அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் அந்த தொழுகையை நடத்தியதற்கு பிறகு வசனத்தை இறக்கினான். வலா துஸல்லி அலா அஹதின் மின்ஹும் மாத அபதா. இவர்களில் யார் மரணித்தாலும் நபி இவர்களுக்காக நீங்கள் தொழுகை நடத்தக்கூடாது. வலா தகும் அலா கப்ரிஹி. அவர்களுடைய கபர் அருகே நீங்கள் நிற்கக்கூடாது. இன்னஹும் கஃபரு பில்லாஹி வ ரசூலி. அல்லாஹ்வையும் அல்லாஹ்வுடைய தூதரையும் மறுத்தவர்கள் இவர்கள். வமாது வஹும் ஃபாஸிகூன். பாவியாக இருக்கக்கூடிய நிலையிலேயே மரணம் அடைந்திருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உமர் அவர்களுடைய அந்த விருப்பத்தை, அந்த சட்டத்தை அல்லாஹ் சட்டமாக கொடுத்து அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் மூலமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இதை தடை செய்கிறான். இமாம் முஸ்லிம் ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், பத்ருடைய போர்க்களத்திற்காக பத்ருடைய போர்க்களத்திலே கைது செய்யப்பட்ட கைதிகளுடைய விஷயத்தில் மஷ்ஹூரா நடக்கிறது. அபூபக்கரை பார்த்து கேட்டார்கள், அபூபக்கர் அவர்களே, இந்த கைதிகளை என்ன செய்வது? அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர், எம்முடைய குடும்பத்தார்கள், நெருக்கமான உறவினர்கள், மக்காவிலே எம்மோடு வாழ்ந்தவர்கள், இவர்களிடத்திலிருந்து ஏதாவது தொகையை வாங்கிக் கொண்டு இவர்களை விடுதலை செய்து விடலாம். இவர்களிடத்திலிருந்து ஏதாவது கூலியை பெற்றுவிட்டு இவர்களை விடுதலை செய்து விடலாம். இவர்கள் பின்னால் இஸ்லாமை ஏற்கக்கூடும். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே கேட்கப்பட்டது, உமரை என்ன செய்வது? உமர் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கர் சொன்னதை போன்று நான் சொல்ல மாட்டேன் அல்லாஹ்வுடைய தூதரே, நான் சொல்லுகிறேன், அலி அவர்களுடைய தோழரை அவர்களிடத்திலே கொடுங்கள், அலி அவர்களுடைய கழுத்தை வெட்டி வீசட்டும். என்னுடைய குடும்பத்துடைய எதிரி யாராவது இருந்தால் அவன் எனக்கும் எதிரிதான் அல்லாஹ்வுடைய மார்க்கத்திலே, அவனை என்னிடத்திலே ஒப்படையுங்கள், அவனுடைய கழுத்தை வெட்டி வீசுகிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அபூபக்கருடைய அந்த ஆலோசனை எடுத்துக்கொண்டு அந்த கைதிகளை விடுதலை செய்ய தயாரானார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மறுநாள் வசனத்தை இறக்கினான். அல்லாஹ்வுடைய தூதரும் அபூபக்கரும் அழுது கொண்டிருந்தார்கள். உமர் அவர்கள் வந்தார்கள், அல்லாஹ்வுடைய தூதரை, ஏன் அழுகிறீர்கள்? சொல்லுங்கள், அந்த செய்தியை கேட்டு நான் அழுகிறேன், அல்லது நீங்கள் அழுகின்ற காரணத்தால் அழுவது போன்றாவது நடிக்கிறேன், அழுவது போன்றாவது பாவனை செய்கிறேன். நீங்கள் அழும் பொழுது, அபூபக்கர் அழும் பொழுது நான் அழாமல் எப்படி இருக்க முடியும்? கூறுங்கள் அல்லாஹ்வுடைய தூதரே. உமர் அவர்களே, நீங்கள் சொன்ன சட்டத்தை தான் அல்லாஹும் விரும்புகிறான், அதைத்தான் அல்லாஹும் செயல்படுத்த வேண்டும் என்று ஆசைப்படுகிறான். அல்லாஹ்வுடைய மார்க்கத்துடைய எதிரிகளுடைய அந்த கைதிகளுடைய விஷயத்தில் இரக்கம் காட்டாமல் அவர்கள் கொலை செய்யப்பட வேண்டும் இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டத்தின் காரணமாக என்பதைத்தான் அல்லாஹும் விரும்புகிறான். இந்த மரத்தின் அருகிலே அல்லாஹ்வுடைய வேதனை வந்துவிட்டது உமர் அவர்களே என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது போன்ற 6 நிகழ்வுகளின் மூலமாக உமர் அவர்களுடைய வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் உண்மைப்படுத்தி வசனத்தை இறக்கினான். உமர் அவர்கள் கூறிய வார்த்தைகளை போன்றே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய புத்தகத்துடைய, அவனுடைய கலாமுடைய, அவனுடைய வார்த்தைகளை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இறக்கினார். ரப்புல் ஆலமீன் மாலிகில் முல்க். யாருடைய உதவியும் அவனுக்கு தேவை கிடையாது, யாருடைய வார்த்தைகளும் அவனுக்கு தேவை கிடையாது, யாருடைய புகழ்ச்சிகளும் யாருடைய வணக்க வழிபாடுகளும் அவனுக்கு தேவை கிடையாது, முஹம்மது ரசூலுல்லாஹும் அவனுக்கு தேவை கிடையாது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எந்த அபூபக்கரும், எந்த உமரும், எந்த சஹாபியும் அல்லாஹ்விற்கு தேவை கிடையாது, மலக்குகள் அல்லாஹ்விற்கு தேவை கிடையாது. அப்படி தேவையிலிருந்து முற்றிலுமாக தூரமாகிய அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே அல்லாஹ்வுடைய படைப்பாக இருக்கக்கூடிய ஒரு மனிதருடைய வார்த்தைக்கு ஏற்ப தன்னுடைய வார்த்தையை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கூறுகிறான் என்றால் அந்த மனிதருக்கு அல்லாஹ்விடத்திலே இருக்கக்கூடிய கண்ணியத்தை, உயர்வை, பதவியை அல்லாஹ்வை தவிர யார் அறிய முடியும்? அவர்தான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. கண்ணியத்துக்குரியவர்களே, இவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்ட தோழர். மக்காவுடைய காலத்தில் குறைஷிகளுக்கு மத்தியிலே தலை நிமிர்ந்து குறைஷிகள் எல்லோரும் அஞ்சி வாழ்ந்த ஒரு தோழர் தான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இன்னஹுல் ஃபாரூக் உமர் இப்னுல் கத்தாப் அல் ஃபாரூக். ஃபாரூக் என்றால் ஃபுர்கான், சத்தியத்தையும் அசத்தியத்தையும் பிரித்தறியக்கூடிய ஆற்றலை கொண்டவர் ஃபாரூக். உமருல் ஃபாரூக் என்று அழைக்கப்படக்கூடிய அல் ஃபாரூக் எப்படி இஸ்லாமை ஏற்றார்கள்? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம்
பிரார்த்தனை செய்தார்கள். நாம் திர்மிதி ரஹிமஹுல்லா பதிவு செய்கிறார்கள், பைஹக்கி ரஹிமஹுல்லா அவர்களும் பதிவு செய்கிறார்கள். ஹசனுடைய தரத்தில் இப்னு உமர் ரலியல்லாஹு அன்ஹுமா அவர்கள் சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள், அல்லாஹும்ம இஸ்ஸல் இஸ்லாம் பி அஹப்பிர் ரஜுலைன் இலைக பி அபி ஜஹலின் அவ் பி உமர் பின் கத்தாப். யா அல்லாஹ், உனக்கு இந்த இருவரில் யார் விருப்பமானவர்களோ அவர்களை கொண்டு இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை நீ கண்ணியப்படுத்துவாயாக. அவர்களில் ஒருவர் அபூ ஜஹல், இன்னொருவர் உமர் இப்னுல் கத்தாப். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வகான ஹப்பஹுமா இலைஹி உமர். உமர் அவர்களுடைய மகன் சொல்லுகிறார்கள், அல்லாஹ்விற்கு மிக நெருக்கமானவர்களாக விருப்பத்திற்குரியவர்களாக இந்த இருவரில் இருந்தவர் யார்? உமர். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய தூதருடைய அந்த பிரார்த்தனையை ஏற்று உமர் இப்னுல் கத்தாபை கொண்டு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய மார்க்கத்திற்கு அல்லாஹ் உறுதியை கண்ணியத்தை கொடுத்தான். இந்த உமர் இப்னுல் கத்தாப் குறைஷிகள் ஆலோசனை செய்தார்கள், இந்த இஸ்லாமிய மார்க்கத்துடைய வளர்ச்சியை தடுப்பதற்கு என்ன செய்வது? எல்லோரும் முடிவெடுத்தார்கள். உமர், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஹம்மது அவர்கள் இந்த பூமியில் உயிரோடு இருக்கும் வரை இந்த மார்க்கம் நிலையாக இருக்கத்தான் செய்யும், அழித்து விடுவோம் முஹம்மது ரசூலை. அப்போது பொறுப்பு கொடுக்கப்பட்டது உமர் இப்னுல் கத்தாப். நான் இந்த செயலை செய்கிறேன், இந்த எம்மிடையே குழப்பத்தை ஏற்படுத்தி விட்டார், எம்முடைய குடும்பங்களை பிரித்து விட்டார், அவரை கொலை செய்வதற்கு நான் செல்லுகிறேன் என்று வாளை உருகிக் கொண்டு உமர் இப்னுல் கத்தாப் தன்னுடைய குதிரையின் மீது அமர்ந்து முஹம்மது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை கொலை செய்வதற்காக புறப்பட்டார்கள். இன்று அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய கபருக்கு அருகில் தன்னுடைய கபரை அமைத்துக் கொண்டு உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யாரை நாடுகிறானோ அவர்களுக்கு நேர்வழியில் செலுத்துவான். சென்ற வழியில் நுஐம் இப்னு அப்துல்லா ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமிய மார்க்கத்தை மறைத்து வைத்திருக்கிறார் உள்ளத்திலே. சந்தித்தார்கள். உமரே, எங்கே செல்லுகிறாய்? சொன்னார்கள், நான் முஹம்மதை கொலை செய்ய போகிறேன். அப்படியா? முஹம்மதை கொலை செய்து விட்டால் பனு ஜுஹ்ராவுடைய கோத்திரம், பனு ஹாஷிமுடைய கோத்திரம் உம்மை எப்படி நிம்மதியாக வாழவிடும் உமரே? அதை பற்றியெல்லாம் எனக்கு கவலை இல்லை, இந்த குழப்பத்தை தடுத்து நிறுத்த வேண்டும். அப்போது நுஐம் இப்னு அப்துல்லா உமர் அவர்களுடைய கவனத்தை திருப்பி விட்டார்கள். ஆம், செல், முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களை கொலை செய்வதற்கு முன்னால் உன்னுடைய சகோதரி அந்த முஹம்மது ரசூலின் மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அந்த சகோதரியின் கணவர் அவர்களும் அவர்களுடைய முஹம்மது ரசூலுடைய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டார்கள். சயீத் இப்னு ஸைத் அம்ர் இப்னு நுஃபைல் அவர்களுடைய மகள் சயீத் இப்னு ஸைத் அவர்களுடைய உமர் அவர்களுடைய சகோதரி பேர் என்ன? ஃபாத்திமா இப்னுல் கத்தாப். இந்த இருவரும் கணவன் மனைவி இருவரும் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். தன் சகோதரி இஸ்லாமை ஏற்றுக்கொண்டதை அறிந்து அல்லாஹ்வுடைய தூதரை கொலை செய்ய புறப்பட்ட உமர் இப்னுல் கத்தாப் தன்னுடைய கவனத்தை வேகமாக செலுத்தி சகோதரியுடைய வீட்டை நோக்கி செல்ல ஆரம்பிக்கிறார்கள். சகோதரியுடைய வீட்டை நெருங்குகிறார்கள். அங்கே பார்த்தால் ஒரு குர்ஆனுடைய ஒரு திலாவா, ஒரு சப்தம் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. உமர் அவர்கள் நெருங்கி சப்தமிடத் தொடங்கியவுடன் அங்கே ஹப்பாப் இப்னு அரத் அந்த இருவருக்கும் குர்ஆனை சொல்லிக் கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய ஆசிரியராக உள்ளே இருக்கிறார்கள். உமர் வருகிறார் என்பதை கேட்டவுடன் ஹப்பாப் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்து வேக வேகமாக ஒளியக்கூடிய இடத்தை தேடி ஒளிந்து கொள்கிறார்கள். உள்ளே வந்து நுழைந்தார்கள். கேட்டார்கள், நீங்கள் இருவரும் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றுக்கொண்டீர்களா? எம்முடைய மதத்தை விட்டு முஹம்மது அவர்களுடைய மதத்தை பின்பற்றி விட்டீர்களா? அப்போது அவர்களுடைய சகோதரியுடைய கணவன் சொன்னார்கள், சயீத் இப்னு ஸைத் சொன்னார்கள் உமர் அவர்களை பார்த்து, சத்தியம், நீ இல்லாத மார்க்கத்தை விட வேறொரு மார்க்கத்தில் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாதா உமரே? உமர் அவர்களுக்கு முன்னால் எதிர்த்து பேசிய, நெஞ்சை நிமிர்த்தி இஸ்லாமிய மார்க்கத்தை வெளிப்படுத்திய அவர்களுடைய சகோதரியுடைய கணவனை எழுந்து அடிக்க ஆரம்பித்தார்கள். உமர் அவர்கள், யாரிடத்தில் எதிர்த்து பேசுகிறாய்? யாரிடத்தில் இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசுகிறாய்? அவர்களை அடித்துக் கொண்டிருக்கும் பொழுது அவர்களுடைய மனைவி உமர் அவர்களுடைய சகோதரி அவர்களை தடுக்கப் போகிறார்கள். உமரே, என்னுடைய சகோதரனை, என் கணவனை விடு. சொன்னார்கள் மீண்டும், உம்முடைய மார்க்கத்தை விட வேறொரு மார்க்கத்தில் சத்தியம் இருந்தால் அதை ஏற்றுக்கொள்ள கூடாத உமரே. சகோதரியும் அடித்தார்கள். உமர் அவர்களுடைய அந்த அடியின் காரணமாக அவர்களுடைய சகோதரனுடைய முகத்தில் இருந்து ரத்தம் வழிய ஆரம்பிக்கிறது. உமர் அவர்களுடைய மென்மையின் உருவம் வெளிப்படுகிறது. அதுதான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்பதற்கு அவர்களுக்கு காரணமாகவும் அமைகிறது. கேட்டார்கள் தன் சகோதரியை பார்த்து, இவ்வளவு உறுதியாக இருக்கின்றீர்களே, இப்போது ஏதோ குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தீர்கள், ஏதோ சில வார்த்தைகளை கேட்டேன், அந்த வார்த்தைகளுடைய ஏட்டை என் இடத்திலே கொடுங்கள். அப்போது சொன்னார்கள், நீ சுத்தம் இல்லாதவராக இருக்கிறாய். என்ன சுத்தம்?
ஷிர்க்குனுடைய உள்ளத்தில் இருக்கிறது. அசுத்தத்தை கலற்றி வருவதற்காக குளித்து வா அல்லது உது செய்து வா. குளித்து வருகிறார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு ஏடு கொடுக்கப்படுகிறது, வாசிக்கிறார்கள். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் தாஹா என்ற வசனங்களை ஓத ஆரம்பிக்கிறார்கள், முடிக்கிறார்கள். இன்னனி அனல்லாஹ் லா இலாஹ இல்லா அன ஃபஅபுத்னி, என்னை தவிர இறைவன் இல்லை, என்னையே வணங்குங்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களே என்ற அல்லாஹ்வுடைய வசனத்தை இறுதியாக ஓதி முடிக்கிறார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இட்ட கட்டளையை உள்ளம் நடுங்குகிறது, கால்கள் தடதடவென ஆட ஆரம்பிக்கிறது. இந்த வசனம் யாருக்கு இறக்கப்பட்டதோ அந்த முஹம்மது ரசூலிடத்தில் என்னை அழைத்து செல்லுங்கள், அவர்களை நான் சந்திக்க வேண்டும். அப்போதுதான் ஹப்பாப் இப்னு அரத் ஒளிந்திருந்தவர் ஓடி வருகிறார். உமரே, நீ அறிவாயா, சென்ற வியாழக்கிழமை தான் உமக்காக அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்தார்கள். யா அல்லாஹ், இந்த இருவரில் ஒருவரை கொண்டு இஸ்லாமிய மார்க்கத்தை பலப்படுத்து என்று. அதிலே ஒருவராக நீ இருக்கிறாய், இன்னொருவர் அபூஜஹல். அல்லாஹ்விடத்தில் நெருக்கமானவர் நீதான் உமரே. உமர் அவர்கள் வேகமாக முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை சந்திக்க செல்கிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இருக்கக்கூடிய வீட்டை தட்டுகிறார்கள். சஹாபாக்கள் அங்கே அமர்ந்திருக்கிறார்கள். தாருல் அர்கம் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய இல்லம், சஹாபாக்களுடைய மஜ்லிஸ் நடந்து கொண்டிருக்கிறது. கதவு தட்டப்படுகிறது. யார் இருக்கிறார்கள் சென்று பாருங்கள் என்று காவலாளிக்கு அழைப்பு கொடுக்கப்படுகிறது. சென்று பார்க்கிறார். அங்கே உமர் விரைந்து வந்தார் அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில். அல்லாஹ்வுடைய தூதரே, உமர் வந்திருக்கிறார் ரலியல்லாஹு அன்ஹு. அப்போது ஹம்ஸா ரலியல்லாஹு அன்ஹு சில நாட்களுக்கு முன்தான் இஸ்லாமிய மார்க்கத்தை ஏற்றவர்கள். உமரா, அனுமதி கொடுங்கள், நன்மையாக இருந்தால் நன்மையை கொடுப்போம், எதிர்த்து வந்திருந்தால் அவருடைய முடிவை இங்கேயே நாம் முடித்து விடுவோம். கதவு திறக்கப்படுகிறது. விரைந்து வருகிறார் உமர் இப்னுல் கத்தாப். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்து உமர் அவர்களுடைய சட்டையை பிடிக்கிறார்கள். உமரே, அசத்தியத்தில் இன்னுமா இருப்பாய்? அல்லாஹ்வின் புறத்திலிருந்து ஒரு தூதர், ஒரு நபி உமக்கு வந்ததற்கு பிறகு அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த நபியையும் அந்த சத்தியத்தையும் ஏற்பதற்கு தான் வந்திருக்கிறேன். அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்னக ரசூலுல்லாஹ் என்று உமர் அவர்கள் ஷஹாதத்தை, இரண்டு ஷஹாதத்தை நீ மொழிகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹு அக்பர், லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹு அக்பர். சஹாபாக்களும் சத்தமிட ஆரம்பித்தார்கள், அல்லாஹு அக்பர். மக்கா அதிர்ந்தது உமர் அவர்களுடைய இஸ்லாமின் காரணமாக. கண்ணியத்துக்குரியவர்களே, இது நம்முடைய செவிகளுக்கு அடிக்கடி கேட்ட நிகழ்வுதான். ஆனால் இது மட்டும் உமர் அவர்கள் இஸ்லாமை ஏற்பதற்கு காரணம் அல்ல. இதற்கு முன்னாலும் உமர் அவர்கள் இந்த இஸ்லாமிய மார்க்கத்தோடு தொடர்பை ஏற்படுத்துவதற்கு முற்படுத்தி இருக்கிறார்கள். இப்னு ஹிஷாம் என்ற வரலாற்று ஆசிரியர் உமர் இப்னுல் கத்தாபுடைய இஸ்லாமை ஏற்ற நிகழ்வை பற்றி ஒரு நிகழ்வை பதிவு செய்கிறார். உமர் இப்னுல் கத்தாப் அவர்களை சொல்கிறார்கள், வகுன்து சாஹிப ஹம்ரின் ஃபில் ஜாஹிலிய்யா, அறியாமை காலத்தில் மதுவுடைய தோழனாக இருந்தேன். எப்போது பார்த்தாலும் மதுவை குடிக்கக்கூடிய வழக்கம் உள்ளவனாக இருந்தேன். இரவிலே என்னுடைய சகோதரர்கள் தோழர்கள் எல்லாம் ஒன்று கூடுவோம், ஒன்று கூடி மதுவை சாப்பிடுவோம். ஒரு நாள் என்னுடைய தோழர்களை எல்லாம் எதிர்பார்த்து நான் சென்றேன். அப்போது எந்த தோழரும் வரவில்லை. மதுவை விற்கக்கூடிய மனிதரை தேடி சென்றேன். அவரும் அந்த இடத்திலே இல்லை. என்ன செய்வதென்று தெரியாமல், எதுவும் செய்ய வேண்டாம், காபாவையாவது தவாஃப் செய்வோம் என்று காபாவை தவாஃப் செய்ய மஸ்ஜிதுல் ஹராமுக்கு சென்றேன். அங்கே பார்த்தால் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காயிமுன் யுஸல்லி, நின்று தொழுது கொண்டிருந்தார்கள். நான் சொன்னேன், இதுதான் தக்க சகுனம், முஹம்மது ரசூலுல்லாஹ் என்ன சொல்கிறார்கள் என்று கேட்பதற்கு நான் சென்றேன். அவர்கள் குர்ஆனை ஓதிக்கொண்டிருந்தார்கள். நான் காபாவுடைய திரை வழியாக நுழைந்து அவர்களுடைய கிப்லாவாக நான் முன்னால் நின்றேன். அப்படி என்றால் அவர்களுக்கு முன்னால் இருக்கிறார்கள். மா பைனி வ பைனஹு தியாபுல் கஅபா, எமக்கும் அல்லாஹ்வுடைய தூதருக்கும் இடையில் காபாவுடைய திரையை தவிர எதுவும் கிடையாது. பின்னால் இருக்கக்கூடிய உமரை அல்லாஹ்வுடைய தூதர் அறியவில்லை. உமர் அவர்கள் ஃபலம்மா சமிஅத்துல் குர்ஆன் ரக்கலஹு கல்பி, குர்ஆனை கேட்டேன், என் உள்ளம் ஆடியது, என் உள்ளம் நடுங்கியது, என் உள்ளம் விருப்பம் கொண்டது. ஃபபகைது, நான் அழுது கொண்டே கேட்டுக்கொண்டிருந்தேன். ஃபகும்து கல்ஃபஹு ஃபஸ்தஃப்தஹ சூரத்துல் ஹாக்கா, அல்லாஹ்வுடைய தூதர் அல் ஹாக்கா மல் ஹாக்கா என்ற சூராவை ஓத ஆரம்பித்தார்கள். அதனுடைய திலாவத்தை கேட்டு ஆச்சரியப்பட்டேன். யாருடைய திலாவா? முஹம்மது ரசூலுல்லாஹ் காரி. ஓதுபவர் யார்? அல்லாஹ்வுடைய தூதர், குர்ஆக்களுக்கெல்லாம் தலைவர். இந்த உலகத்திலே ஓதக்கூடிய காரிகளை தேடியே எவ்வளவு தூரம் பயணம் செய்து அந்த கிராஅத்தை கேட்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஓதினால் எப்படி இருக்கும்? அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்திலே அதை கேட்கக்கூடிய பாக்கியத்தை நமக்கு தருவானாக. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஓதிக்கொண்டே இருக்கிறார்கள். அப்போது உமர் இப்னுல் கத்தாப் அந்த சூராவை கேட்டுக்கொண்டே இருக்கும் பொழுது சொன்னார்கள், ஃபகுல்து ஹாதா வல்லாஹி ஷாஇர்,
இவர் கவிஞராகத்தான் இருப்பார். அப்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஓதினார்கள், இன்னஹு லகவுலு ரசூலின் கரீம் வமா ஹுவ பிகவுலி ஷாயிர். இவர் அல்லாஹ்வுடைய கண்ணியமிக்க ரசூலுடைய வார்த்தை, இவர் கவிஞர் அல்ல. கலீலம் மா துமினூன், குறைவானவர்கள் தான் அறிந்தவர்கள். அப்போது நான் சொன்னேன், இவர் ஜோதிடக்காரராக சூனிய ஜோதிடம் செய்பவராக இருப்பார். அப்போது முஹம்மது ரசூலுல்லாஹ் ஓதினார்கள், வலா பிகவுலி காஹின் கலீலம் மா ததக்கரூன். இது சோதிடம் குறி சொல்பவரின் வார்த்தை அல்ல, இது இவருடைய ஏதோ ஜின்களிடம் இருந்து இவர்களுக்கு இறங்குகிறது போல. அப்போது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் முஹம்மது ரசூலுல்லாஹ் அவர்களை ஓதச் செய்கிறான், தன்சீலும் மிர் ரப்பில் அலீம். இது அல்லாஹ்விடத்திலிருந்து ரப்புல் ஆலமீனிடமிருந்து இறங்கக்கூடிய வார்த்தை. இவர் கற்பனையோடு பேசுகிறார், கற்பனையை புனைந்து பேசுகிறார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சூரத்துல் ஹாக்காவை அல்லாஹ்வுடைய தூதருக்கு ஓத வைக்கிறான். வலவு தகவ்வல அலைனா பஅலல் அகாவில். இவர் மன இச்சையின்படி அவர் விரும்புவதை இந்த குர்ஆனின்படி கூறினால், லஅഖذنا منه باليمين, அவருடைய வலக்கரத்தை பிடித்து, ثم لقطعنا منه الوتين, அவருடைய நாடி நரம்பை, அவருடைய உயிர் நாடி நரம்பை தரித்து விடுவேன். அதிலிருந்து எம்மை தடுப்பவர் யாரும் இருக்க மாட்டார். அல்லாஹ்வுடைய தூதர் அறியாமலேயே உமர் இப்னுல் கத்தாப் அவர்களிடத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசுகிறார்கள். அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர். குர்ஆன் அப்போது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், இதுதான் இந்த குர்ஆன் என் உள்ளத்தில் இறங்கி இஸ்லாம் விதைப்பதற்கு காரணமாக அமைந்தது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். இப்னு மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், எப்போது உமர் இஸ்லாமை ஏற்றாரோ அப்போதுதான் முஸ்லிம்களுக்கு கண்ணியம் வந்தது. அதுவரை கஅபாவில் நின்று தொழுவதற்கு எந்த முஸ்லிமும் பயம் கொண்டிருந்தார். உமர் இப்னுல் கத்தாப் இஸ்லாமை ஏற்ற அந்த நாள் தான் கஅபாவிற்கு முன்னால் முஸ்லிம்கள் எல்லோரும் அணிவகுத்து தொழுத நாள். இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். மறைத்துக் கொள்ளவில்லை, மறைத்து அதை உள்ளத்தோடு புதைக்கவில்லை, வெளிப்படுத்தினார்கள். ஏற்ற உடனேயே நேரடியாக சென்றார்கள். குறைஷி காஃபிர்களுடைய எல்லா கோட்டைகளுடைய கதவுகளையும் தட்டினார்கள். அபூ ஜஹலுடைய வீட்டின் வாசலின் கதவை தட்டினார்கள். யா அபா ஜஹல், கதவை திற. என்ன உமரே, என்ன செய்தியை கொண்டு வந்திருக்கிறாய்? உமக்கு தெரியுமா? அஸ்லம உமர் இப்னுல் கத்தாப். உமர் அவர்கள் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். உமர் சொல்லுகிறார்கள், உமர் இப்னுல் கத்தாப் இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். வேகமாக கதவை சாத்திவிட்டு அபூ ஜஹல் உள்ளே நுழைந்தார். ஒவ்வொரு தலைவருடைய வீட்டின் கதவை தட்டியும் சொன்னார்கள், அஸ்லம உமர். குறைஷிகளுக்கு அழைப்பு விடுத்தார்கள், யா குறைஷ், அஸ்லம உமர் இப்னுல் கத்தாப். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு இஸ்லாமை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்களுடைய வீரத்திற்கு முன்னால் எந்த ஒரு வீரரும் கோலையாக மாறிவிடுவார். அவ்வளவு பெரிய வீரம் மிக்கவர். சஹாபாக்கள் எல்லாம் மறைந்து மறைந்து ஹிஜ்ரத்திற்கு சென்ற பொழுது கஅபாவிற்கு முன்னால் வந்தார்கள். தவாப் செய்துவிட்டு அறிவிப்பு கொடுத்தார்கள், நான் மதீனாவை நோக்கி ஹிஜ்ரத் செய்ய தயாராகிறேன், மதீனாவிற்கு செல்ல இருக்கிறேன். யாருக்காவது தடுக்க துணிவு வேண்டும் என்றால் வாருங்கள். யாருடைய தாயுடைய கண்ணிலிருந்து கண்ணீர் வருவதை யார் பார்க்க வேண்டுமோ, யாருடைய மனைவிகள் எல்லாம் விதவைகளாக மாற வேண்டுமோ, யாருடைய குழந்தைகள் எல்லாம் தந்தை இல்லாமல் தவிக்க வேண்டுமோ, மலைகளுக்கு பின்னால் நான் செல்கிறேன். அந்த மலைகளுக்கு பின்னால் இந்த உமரோடு ஒன்றுக்கு ஒன்றாக வாருங்கள், மோதி பார்க்கலாம் காஃபிர்களே என்று அழைப்பு கொடுத்தார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு வகான ரஜுலன் ஜலீதன். உமர் இப்னுல் கத்தாப் வீரமிக்க மனிதர். அவருடைய வீரத்தை யாரும் நெருங்க முடியாது, அவ்வளவு வீரம் மிக்கவர். ஷைத்தான் அஞ்சினான் அவர்களுடைய வீரத்தை பார்த்து. சஹாபாக்கள் கூட உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் திரும்பி பார்த்தாலே பயம் கொள்ளுவார்கள். அவ்வளவு வீரத்தை தன்னிடத்திலே புதைத்து வைத்திருந்தார். சத்தியத்தை சொல்வதிலும் அசத்தியத்தை எதிர்ப்பதிலும் இந்த உலகத்தில் யாரையும் அஞ்சாத ஒரு தோழர் தான், ஒரு வீரர் தான் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறுவதாக, குன்னா ஃபீ ஸஃபரின் மஅன் நபியி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். இந்த நிகழ்வுகள் எல்லாம் புதிய நிகழ்வுகள், கொஞ்சம் கேளுங்கள். நாங்கள் அல்லாஹ்வுடைய தூதரோடு ஒரு பயணத்திலே மேற்கொண்டோம். வ இன்னா அஸ்யர்னா ஹத்தா குன்னா ஃபீ ஆகிரில் லைல். இரவுடைய நேரத்திலே பயணம் செய்தோம். முஹம்மது ரசூலுல்லாஹ்வோடு சஹாபாக்களுடைய பயணம் இரவுடைய நேரங்களில். எதுவரை பயணம் செய்தோம்? இரவுடைய இறுதி நேரம் வரை பயணம் செய்தோம். பயணத்துடைய களைப்பில் ஒரு நிம்மதியான ஒரு உறக்கத்தை நாங்கள் எல்லோரும் உறங்கினோம். எல்லா பயணிகளும் உறங்கினார்கள், முஹம்மது ரசூலுல்லாஹ்வும் உறங்கினார்கள். ஃபமா ஐகதனா இல்லா ஹர்ரு ஷம்ஸ். எங்களை சூரியனுடைய ஒளிதான் எங்களை எழுப்பியது. என்ன ஆனது? ஃபஜ்ர் தொழுகை
முடிந்து விட்டது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உறங்கிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய இம்ரான் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், ஒரு மனிதர் எழுந்தார், இரண்டாவது மனிதர் எழுந்தார், மூன்றாவது மனிதர் எழுந்தார், நான்காவதாக எழுந்தார் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. வகான நபியு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ்வுடைய தூதர் உறங்கிக் கொண்டிருந்தார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் உறங்கும் பொழுது யாரும் எழுப்பக்கூடாது. லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதருடைய சிறப்பு அது. அல்லாஹ்வுடைய தூதர் உறங்கினால் யாரும் அல்லாஹ்வுடைய தூதரை எழுப்பக்கூடாது. ஏன்? சஹாபாக்கள் காரணம் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதருக்கு என்ன நடந்து கொண்டிருக்கிறது எமக்கு தெரியாது, வஹி இறங்கிக் கொண்டிருக்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கனவிலே ஏதாவது கண்டு கொண்டிருக்கலாம், அவர்களை எழுப்பக்கூடாது. ஆனால் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு எழுந்தவுடன் நடந்த நிகழ்வை உணர்ந்து கொண்டு அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர் என்று கூறிக்கொண்டே இருந்தார்கள். எங்களிலே வீரமிக்கவராக உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் சஹாபாக்கள் சொல்கிறார்கள், எங்களிலே வீரமிக்கவராக உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். உமர் அவர்களுடைய அந்த சப்தம், அல்லாஹு அக்பர் என்ற சப்தம் இறுதியாக அல்லாஹ்வுடைய தூதரை எழுப்பியது. லா இலாஹா இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய தூதர் எழுந்தார்கள். எழுந்தவுடன் சஹாபாக்கள் எல்லாம் குழப்பத்துடைய நேரம் போன்று கவலையில் இருந்தார்கள். எந்த கவலையும் வேண்டாம், பயணம் செய்யுங்கள் என்று ஒரு தூரமுடைய இடத்திற்கு சென்றதற்கு பிறகு உது செய்துவிட்டு சுன்னாவுடைய தொழுகையை நிறைவேற்றிவிட்டு ஃபஜ்ருடைய தொழுகையை கபாவாக தொழுதார்கள் சஹாபாக்களும் அல்லாஹ்வுடைய தூதரும். ஏன் அந்த ஊரிலே தொழவில்லை? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னார்கள், ذَلِكَ بَاتَ الشَّيْطَانُ مَعَنَا, அங்குதான் எம்மோடு ஷைத்தானும் உறங்கிக் கொண்டிருந்தான் என்று. லா இலாஹா இல்லல்லாஹ். அப்படி என்றால் எத்துணை வீடுகளில் ஷைத்தான் இருக்கிறான், எத்துணை பேர் எத்துணை வீடுகளை விட்டு வெளியேற வேண்டிய நேரம் இருக்கிறது என்பதை பார்த்துக் கொள்ளுங்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதை விட்டு எம்மை பாதுகாப்பானாக. அப்போது சொன்னார்கள், தொழுகையை யாராவது மறந்து விட்டால் அல்லது தங்களை அறியாமல் ஆழ்ந்த தூக்கத்திலே யாராவது இருந்து விட்டால் அவர்கள் நினைவு வந்துவிடும் உடன் தொழுது கொள்ளலாம். ஆனால் மறுநாளும் அது போன்று அவர்களுடைய தொழுகை அமைய வேண்டாம். லா இலாஹா இல்லல்லாஹ். என்ன ஒரு பாடம் பாருங்கள். இன்று சிலர் இந்த ஹதீஸை எடுத்துக்கொண்டு எழுந்தவுடன் தொழுது கொள்ளலாம் என்பதற்காக அவர்களுடைய சூரியனுடைய விடியலுக்கு பிறகுதான் அவர்களுடைய விழிப்பை அமையும், அப்போதுதான் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுவார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த சமூகத்தை விட்டு என்னையும் உங்களையும் பாதுகாப்பானாக. இவர்கள் தெளிவான அல்லாஹ்வுடைய தூதரால் அறிவிக்கப்பட்ட நயவஞ்சகர்கள் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நம்மை அந்த தன்மையிலிருந்து பாதுகாப்பானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஃபஜ்ருடைய தொழுகையை ஜமாஅத்தோடு நிறைவேற்றக்கூடிய வாய்ப்பை நம்முடைய முஸ்லிம்கள் எல்லோருக்கும் அல்லாஹ் கொடுப்பானாக. அதில் தான் நிம்மதி இருக்கிறது, அதில் தான் வெற்றி இருக்கிறது, அதில் தான் பாதுகாப்பு இருக்கிறது. யார் ஃபஜ்ருடைய தொழுகையை தொழுது அன்றைய தினம் முழுவதும் அல்லாஹ்வுடைய பாதுகாப்பை பெறுகிறாரோ, அன்றைய தினத்தில் அவர் மரணமானால் அல்லாஹ்வுடைய பாதுகாப்போடு அவர் சொர்க்கம் நுழைவார். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த கூட்டத்தில் எம்மையாக்குவாராக. இமாம் புகாரி ரஹிமஹுல்லா, முஸ்லிம் ரஹிமஹுல்லா அவர்கள் பதிவு செய்கிறார்கள், உமர் இப்னுல் கத்தாப் ஒருமுறை குத்பாவுடைய பிரசங்கத்தை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது ஒரு முஹாஜிர்களில் முன்னால் முதலாவது ஹிஜ்ரத் செய்த சஹாபாக்களிலே ஒருவர் பள்ளிக்குள் நுழைகிறார், மஸ்ஜிது நபவிக்கு நுழைகிறார். அப்போது யார் அவர்? சில ஹதீஸுகளில் உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் என்று பதிவு செய்யப்படுகிறது. அப்போது உமர் இப்னுல் கத்தாப் உஸ்மான் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நுழைந்தவுடன் அழைத்தார்கள், ஐயத்து ஸாஅத்தின் ஹாதி, எந்த நேரத்திலே வந்திருக்கிறாய் உஸ்மானே? ஹுத்பாவை சென்று கொண்டிருக்கிறது, இந்த நேரத்தில் வருவது ஏன் இந்த தாமதம் என்று கேட்கிறார்கள். ஹுத்பாவுடைய பிரசங்க மேடையில் நின்று கொண்டு லா இலாஹா இல்லல்லாஹ் என்று தொழுகைக்கு யார் கேட்பது? கணவன் மனைவியை கேட்க மாட்டார், மனைவி கணவனை கேட்க மாட்டார்கள், கணவனும் மனைவியும் பிள்ளைகளை கேட்க மாட்டார்கள். உலகத்தில் 5 பைசா குறைந்தால் ஏன் குறைந்தது, எப்படி குறைந்தது, எங்கே குறைந்தது, எங்கே விட்டீர்கள், ஏன் விட்டீர்கள் என்ற கேள்வி இருக்கும். ஒரு காசு பணத்தை தொலைத்தால் வரக்கூடிய கவலை இன்று குடும்பத்திலே தொழுகையை தொலைத்தால் கிடையாது. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களுக்கு கல்வை கொடுப்பானாக. அவர்களுக்கு கல்வி இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய பின்பற்றுதலை கொண்ட உமர் இப்னுல் கத்தாப் உஸ்மானை பார்த்து கேட்டார்கள், உஸ்மானே ஏன் இந்த தாமதம்? உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், இன்னி ஷுகில்து, கொஞ்சம் பிஸியாக விட்டேன், கொஞ்சம் நேரமா கடந்து விட்டது, நான் வேகமாக குடும்பத்திடத்திலே சென்றேன். ஹத்தா சமிஅத்து தஅதீன், அதானுடைய சத்தம் கேட்டது, நான் எதிலும் நிற்கவில்லை, உது செய்து விட்டு பள்ளிக்கு வந்து விட்டேன். உது செய்தீர்களா உஸ்மான் அவர்களே? குளிக்கவில்லையா? அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து நான் செவியேற்றிருக்கிறேன். ஜும்ஆவுடைய தினத்திலே தொழுகைக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குளிப்பை ஏவி இருந்தார்கள் என்ற செய்தியை உஸ்மான் அவர்களுக்கு எப்போது சொல்கிறார்கள்? எங்க நடக்குது இந்த பேச்சு?
ஹுதுபாவுடைய மேடையில் உமர் இப்னுல் கத்தாப் நின்று கொண்டிருக்கும் பொழுது, கண்ணியத்துக்குரியவர்களில் பாருங்கள், இஸ்லாமிய மார்க்கத்துடைய சட்டத்தில் யார் எந்த குறைவை செய்தாலும் நேரடியாக அவர்களிடத்திலே கேள்வி கேட்டு அதை திருத்தக்கூடிய மிகச்சிறந்த வீரராக உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இருந்தார்கள். கண்ணியத்துக்குரியவர்களே, குர்ஆனை பின்பற்றுவதில் உறுதியானவர், சுன்னாவை நிலைநிறுத்துவதில் உறுதியானவர். குர்ஆன் சுன்னாவில் இல்லாத ஒரு கடுகளவு இந்த பூமியில் நுழைந்தாலும் தன் உயிரை கொடுத்தாவது அதை எதிர்க்க வேண்டும், அதை அழிக்க வேண்டும் என்று திட்டம் வைத்திருப்பவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உங்களுக்கு எல்லாம் தெரியும், ஹஜருல் அஸ்வதை சந்தித்தார்கள். ஹஜருல் அஸ்வதே, இன்னக ஹஜர் இன்னி அஅலம் அன்னக ஹஜர், நான் அறிகிறேன் நீ ஒரு கல்தான், லா ததுர்ரு வலா தன்ஃபா, உம்மால் எனக்கு எந்த உதவியும் இல்லை, எந்த கெடுதலும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் உம்மை முத்தமிடுவதாக நான் பார்த்திருக்கவில்லை என்றால் நான் உன்னை முத்தமிட்டிருக்க மாட்டேன். லா இலாஹ இல்லல்லாஹ். குர்ஆன் சுன்னாவை அடிபெறலாமல் பின்பற்றியவர்கள். இன்று பாருங்கள், இந்த ஹஜருல் அஸ்வதை முத்தமிடுவதற்காக அல்லாஹ்வுடைய தூதர் வேறு வழிகளை வைத்திருந்தாலும் அந்த ஹரமுடைய கண்ணியத்தை பாதுகாக்காமல் எத்துணை பேர் அடித்துக் கொண்டு முந்திக் கொண்டு அல்லாஹ்வுடைய இல்லத்திற்கு முன்னால் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். ஹஜருல் அஸ்வதை தொடுவதற்கு அல்லாஹ்வுடைய தூதர் வேறு வழிகளை கொடுக்கவில்லையா? காபாவிற்கு முன்னால் நின்று கொண்டெல்லாம் அந்த துணிகளை பிடித்து அழுது கொண்டிருக்கிறார்கள் முஸ்லிம்கள். யார் இந்த முஸ்லிம்களுக்கு இப்படி அனுமதி கொடுத்தது? அவன் சொன்னார்கள், நீ ஒரு கல்தான், உன்னால் எந்த பலனும் இல்லை, எந்த தீங்கும் இல்லை. ஆனால் இன்று பரக்கத்திற்காக ஹஜருல் அஸ்வதை தொடுகிறார்கள். யார் கூறியது பரக்கத்து ஹஜருல் அஸ்வதில் இருக்கிறது? தொட்டால் பரக்கத்து கிடைத்து விடுமா? தொட்டால் சொர்க்கத்துடைய கல்லை தொட்டால் சொர்க்கத்திலே நுழைந்து விட முடியுமா? அந்த எந்த பரக்கத்தும் இல்லை. அல்லாஹ்வுடைய தூதர் முத்தமிட்டார்கள், முஸ்லிம்கள் முத்தமிடுகிறார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் செய்தார்கள், முஸ்லிம்கள் செய்கிறார்கள். அதற்கு கூலியை கொடுப்பவன், முடிவெடுப்பவன் அல்லாஹ் தான். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடத்திலே ஒரு யூதர் வந்தார். யா அமீருல் முஃமினீன், பாருங்கள் சுன்னாவுடைய நிலைநாட்டலை பாருங்கள், குர்ஆனுடைய நிலைநாட்டலை பாருங்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, உங்களுடைய புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, உங்களுடைய புத்தகத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, அதை நீங்கள் ஓதுகிறீர்கள். அந்த வசனம் மட்டும் எங்களுக்கு இறக்கப்பட்டிருந்தால் அதை நாங்கள் ஈதாக கொண்டாடி இருப்போம், இறக்கப்பட்ட நாளை ஒரு பெருநாளாக கொண்டாடி இருப்போம். ஆனால் நீங்களும் அதை வைத்துக் கொண்டிருக்கிறீர்கள் என்று உமர் இப்னுல் கத்தாபை பார்த்து கேட்டார்கள். எந்த வசனம் என்று கேட்டார்கள். அந்த யூதனை பார்த்து அவன் சொன்னான், அல்யௌம அக்மல்து லக்கும் தீனக்கும் வ அத்மம்து அலைக்கும் நிஅமதி வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா. இன்றைய தினம் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய மார்க்கத்தை முழுமைப்படுத்துகிறான். அல்லாஹ் வ ரதீது லக்குமுல் இஸ்லாம் தீனா, இஸ்லாமை அவனுடைய மார்க்கமாக அல்லாஹ் பொருந்திக் கொள்கிறான் என்று வரக்கூடிய குர்ஆனுடைய வசனத்தை அந்த யூதன் சொன்னான். உமர் அவர்கள் சொன்னார்கள், அரஃப்னா தாலிகல் யௌம், அது எப்போது இறக்கப்பட்டது என்று எங்களுக்கு தெரியும். வல் மகான் அல்லதி நஸலத் ஃபீ, அது எந்த இடத்திலே இறக்கப்பட்டது என்று தெரியும், அது எந்த நேரத்திலே இறக்கப்பட்டது என்று தெரியும். அரஃபாவிலே அல்லாஹ்வுடைய தூதர் நின்று கொண்டிருந்த பொழுது அல்லாஹ் இந்த வசனத்தை இறக்கினான் என்பது வரை எங்களுக்கு தெரியும். என்ன சொல்ல வருகிறார்கள்? என்பது வரை எங்களுக்கு தெரியும், ஆனால் அதை நாங்கள் கண்ணியப்படுத்த மாட்டோம், அதை நாங்கள் சிறப்புப்படுத்த மாட்டோம். உமக்கு வேண்டுமானால் சிறப்பாக நீ எடுத்துக்கொள்வாய், எடுத்துக்கொள்ளாமல் போவாய். எமக்கு அல்லாஹும் அல்லாஹ்வுடைய தூதரும் அந்த நாளை சிறப்புப்படுத்தாததால் நான் சிறப்புப்படுத்த மாட்டேன். சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். ஆனால் இன்று ஒரு யூதனுடைய கண்ணியம், ஒரு முஸ்லிமுடைய கண்ணியம், யூதனுடைய செயல்பாடின் விருப்பம், ஒரு முஸ்லிமுடைய செயல்பாடின் விருப்பம், யூதனுடைய கலாச்சாரம், ஒரு முஸ்லிமின் கலாச்சாரம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவர்களை பாதுகாப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, நீதியின் தலைவர், நீதிக்கு அல்லாஹ்வுடைய தூதரிடமிருந்து பாடம் பயின்றவர், நீதிக்கு அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடமிருந்து பாடம் பயின்றவர் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. கேளுங்கள் இந்த நிகழ்வை. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய காலத்திலே மக்கா மதீனாவில் இருந்த ஒரு நிலத்தை ஜகாத்துடைய ஆடு மாடுகள் ஒட்டகங்கள் மேய்வதற்காக ஒரு வேலையை இட்டு வளைத்து வைத்திருந்தார்கள். அங்கே ஒரு பிரச்சனை வருகிறது. மற்ற ஜகாத் இல்லாத ஒட்டகங்கள், ஏழைகளுடைய ஒட்டகங்கள், ஆடுகளுடைய ஒட்டகங்கள் அங்கே நுழைந்து அந்த விவசாய நிலத்தில் மேய்வதற்கு அனுமதி உண்டா என்று. அப்போது அவர்களுடைய வேலையாளாக இருந்த, அவர்களுடைய அடிமையாக இருந்த ஹுனை என்ற நபித்தோழரை சந்தித்தார்கள் உமர் இப்னுல் கத்தாப். இமாம் புகாரி ரஹிமஹுல்லாஹ் பதிவு செய்கிறார்கள், யா ஹுனை முஸ்லிம்களுக்கு அநியாயம் செய்வதிலிருந்து உன் ரெக்கையை தாழ்த்திக்கொள். அநியாயக்காரனுடைய பிரார்த்தனையை அஞ்சிக்கொள். அல்லாஹ்விடத்திலே அநியாயக்காரனுடைய பிரார்த்தனை நிச்சயமாக அங்கீகரிக்கப்படும். அதாவது குறைவான ஆடுகளை வைத்திருப்பவர்கள், குறைவான ஒட்டகத்தை வைத்திருப்பவர்கள் யாராவது இந்த ஜகாத்துடைய வெளிநிலத்தில் நுழைவதற்கு அங்கே சென்று தன்னுடைய
ஒட்டகத்தையும் ஆடுகளையும் மேய்ப்பதற்கு அனுமதி கேட்டால் நீ அனுமதி கொடு. ஏன்? அவர்கள் ஏழைகள், அவர்கள் கஷ்டத்தில் இருப்பவர்கள், அவர்களுடைய வாழ்நாளுடைய ஊதியத்திற்காக அதை செய்கிறார்கள். ஆனால் வனஅம இப்னு அவுஃப், அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவரோ, மேலும் உஸ்மான் இப்னு அஃபான் அவரோ, இந்த இருவரில் யாராவது அனுமதி கேட்டால் அவர்களுக்கு அனுமதி கொடுக்காது. சுப்ஹானல்லாஹ். ஏழை சஹாபாக்கள் கேட்டால் அனுமதி கொடு. அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப், வேறு யார்? உஸ்மான் இப்னு அஃபான் அனுமதி கேட்டால் அனுமதி கொடுக்காது. ஏன்? ஃபஇன்னஹுமா இன் தஹ்லிக் மாஷியத்துஹுமா, இந்த ஒட்டக கூட்டங்களும் ஆடுகள் கூட்டங்களும் அவர்களுக்கு அழிந்து விட்டால் அவர்களுக்கு வேறு தொழில் இருக்கிறது, அவர்களுக்கு விவசாயம், அவர்களுக்கு தோட்டம் இருக்கிறது, அவர்களுக்கு விவசாய நிலங்கள் இருக்கிறது, அதை வைத்து அவர்களுடைய வாழ்நாளை அவர்கள் ஓட்டிக்கொள்வார்கள். ஆனால் இந்த ஏழைகளோ, இந்த ஏழை தோழர்களோ, இவர்களுடைய விவசாய நிலங்கள் அழிந்து விட்டால் பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு என்னிடத்தில் அல்லவா வருவார்கள். உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள், என்னிடத்தில் வந்து உதவி கேட்பார்கள். நான் எப்படி அவர்களுக்கு உதவி செய்யாமல் இருப்பேன்? அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும் என்ற கட்டாயம் எனக்கு இருக்கிறது. ஆனால் அவர்கள் நான் இப்படி செய்வதால் நினைத்துக் கொள்வார்கள், அவர்களுக்கெல்லாம் நான் அநீதம் செய்கிறேன், செல்வந்த சஹாபாக்களுக்கெல்லாம் அநீதம் செய்கிறேன் என்று அவர்கள் எண்ணிக்கொள்வார்கள். அவர்களுடைய பூமி தான் ஜாஹிலியத்திலும் அவர்கள் இருந்தார்கள், இஸ்லாமை ஏற்றதற்கு பிறகும் அவர்கள் இருக்கிறார்கள். அவர்களுடைய பூமியில் நான் எப்படி இதை உரிமை கொண்டாட முடியும் என்று அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் வல்லதி நஃப்சி பியதி, என் உயிர் யாருடைய கரத்திலே இருக்கிறதோ அவன் மீது சத்தியமிட்டு சொல்கிறேன், அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அவனுடைய பாதையில் கண்காணிக்கப்பட வேண்டும் என்று இந்த நிலங்களையும் இந்த செல்வங்களையும் எனக்கு ஒப்படைத்திருக்கவில்லை என்றால் அனைத்து அவர்களுடைய பூமிகளையும் ஒரு ஜானளவும் எடுக்காமல் அவர்களிடத்தில் நான் ஒப்படைத்திருப்பேன் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஏழைகளுடைய கஷ்டத்தை உணரக்கூடிய தலைவர், ஏழைகளுடைய சிரமத்தை உணரக்கூடிய தலைவர், ஏழைகளுக்கு இப்படிப்பட்ட நிலைமை வந்துவிட்டால் என்ன ஆகும் என்று துடிக்கக்கூடிய தலைவர் இந்த உலகத்திலே உமரை போன்று அல்லாஹ்வுடைய தூதருக்கு பிறகும் அபூபக்கருக்கு பிறகும் யாரை காட்ட முடியும்? மூமின்களே, உலகத்தின் எந்த தலைவராக இருந்தால் அந்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு நீதியின் தலைவர். தன் மகன் தவறு செய்தாலும் தண்டனை கொடுப்பார்கள். தன் அரசாங்கத்தில் எந்த ஒரு மந்திரி தவறு செய்தாலும் அவரை அழைத்து வந்து அதே தண்டனையை நிறைவேற்றுமாறு பணிப்பார்கள். 1000 வரலாறுகளை அதற்கு கூறிக்கொண்டே இருக்கலாம். கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தாயிமன், எப்போது பார்த்தாலும் தங்களுடைய உள்ளங்களை சோதித்துக் கொண்டே இருப்பார்கள். எப்போது பார்த்தாலும் தன் உள்ளத்தோடு பேசிக்கொண்டே இருப்பார்கள். இன்று முஸ்லிம்களிலே எம்எல்ஏ பலர் மக்களிடத்திலே பேசுகிறோம் நன்மைகளை, மக்களிடத்திலே பேசுகிறோம் தீமைகளை, இது நன்மை இதை செய், இது தீமை இதை செய் என்று மனிதர்களிடத்திலே பேசுகிறோம். எம்எல்ஏ யார்? தன்னிடத்திலே பேசியவர்கள், அவர்களுடைய உள்ளத்திடத்திலே பேசியவர்கள், அவர்களுடைய உள்ளத்திடத்திலே அந்த செய்திகளை எடுத்து வைத்தவர்கள். ஆம், உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுவார்கள், இப்னுல் கத்தாப், இப்னுல் கத்தாப், நீ பலகீனமானவனாக இருந்தாய், அல்லாஹ் உன்னை உயர்த்தினான். நீ வழிகேட்டிலே இருந்தாய், அல்லாஹ் உனக்கு நேர்வழி காட்டினான். நீ பலகீனமானவராக இருந்தாய், அல்லாஹ் உனக்கு கண்ணியத்தை கொடுத்தான், முஸ்லிம்களுடைய ஆட்சியை கொடுத்தான். இதில் நீ குறைவு செய்துவிட்டால் வமாதா தகூல் லிரப்பிக கதன் யா உமர் இப்னுல் கத்தாப், வமாதா தகூல் லிரப்பிக கதன், நாளை மறுமையில் அல்லாஹ் இதை குறித்து உன்னிடத்திலே கேட்டால் என்ன பதில் சொல்லுவாய்? உமர் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையும் சூழ்ந்த ஒரு கேள்வி, உமர் அவர்களுடைய ஒட்டுமொத்த வாழ்க்கையுடைய துறைகளையும் ஆட்டி படைத்த ஒரு கேள்வி. உமர் அல்லாஹ்விடத்திலே இறையச்சமுடையவர்கள் சிறந்தவராக இருந்தார். இந்த கேள்வியை கொண்டு உமர் இப்னுல் கத்தாப் இந்த உலகத்திலே சிறந்த தலைவர்களில் ஒருவராக திகழ்ந்தார். இந்த கேள்வியை கொண்டு வமாதா தகூல் ரப்பிக கதன் யா உமர், நாளை மறுமையில் அல்லாஹ் உமக்கு இதை குறித்து கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவாய் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கேட்டுக்கொண்டு இருப்பார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் அவர்களுடைய வாழ்வுடைய எல்லா துறைகளிலும் சேர்ந்த கேள்வி, சூழ்ந்த கேள்வி, வமாதா தகூலு ரப்பிக கதன் யா உமர், நாளை மறுமையில் அல்லாஹ் உமக்கு இதை குறித்து கேள்வி கேட்டால் என்ன பதில் சொல்லுவாய்? வாழ்வின் நிகழ்வை பாருங்கள். உஸ்மான் இப்னு அஃபான் ரலியல்லாஹு அன்ஹு வருகிறார்கள். அதிகமான வெயிலுடைய நேரம், சூரியனுடைய வெப்பம் சுட்டரித்துக் கொண்டிருக்கிறது. பார்வையை நிமிர்த்த முடியவில்லை. பாலைவனத்திலே பார்த்தால் யாரோ ஒருவர் எதையோ தேடிக் கொண்டிருக்கிறார்.
உஸ்மான் இப்னு அஃபான் அவர்கள் யாரென்று பார்ப்பதற்காக உள்ளே நுழைகிறார்கள். அங்கே பார்த்தால் சுப்ஹானல்லாஹ், அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. அமீருல் முஃமினீன் அவர்களே, இப்படிப்பட்ட சூட்டுடைய நேரத்தில், வெப்பமுடைய நேரத்தில் எதை தேடிக் கொண்டிருக்கிறீர்கள்? சொன்னார்கள், ஒரு பைத்துல் மாலுடைய ஒட்டகம் ஒன்று காணாமல் போய்விட்டது. அதனுடைய தொலைவை குறித்து, அது தொலைந்து விட்டதை குறித்து நான் பயப்படுகிறேன். அது மீண்டும் கிடைக்க வேண்டும் என்று, அது எங்கே இருக்கிறது என்று தேடிக் கொண்டிருக்கிறேன். உஸ்மான் அவர்கள் சொன்னார்கள், யா அமீருல் முஃமினீன் உமர் அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, நீங்கள் ஏன் இதை தேட வேண்டும்? நிழலுக்கு செல்லுங்கள். அமீருல் முஃமினீன் அவர்களே, குளிர்ந்த பானத்தை அருகுங்கள். இந்த வெயிலிலிருந்து உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். அப்போது உஸ்மான் அவர்களுக்கு அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், யா உஸ்மான், நீங்கள் வேண்டுமானால் நிழலுக்கு செல்லுங்கள், நீங்கள் வேண்டுமானால் குளிர்ந்த பானத்தை அருந்துங்கள். நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த ஒட்டகத்தை குறித்து என்னிடத்திலே கேள்வி கேட்டால், யா உஸ்மான், அன்த சதுஸ்அலு அன்ஹு பதலம் மின்னி அமாம் அல்லாஹ் யௌமல் கியாமா, நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எனக்கு பதிலாக உம்மை அழைத்தா மறுமையில் நாளை கேள்வி கேட்பான். இந்த ஒட்டகம் என்னுடைய பாதுகாப்பில் உள்ளது, என்னுடைய சபகாவுடைய பாதுகாப்பில் உள்ளது. இதை தொலைந்து விட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இடத்திலே விசாரணை கேட்பதை குறித்து பயப்படுகிறேன். எம்மை விட்டு அல்லாஹ் உன்னிடத்திலா கேள்வி கேட்பான் உஸ்மானே என்ற உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அடிமையான, அவர்களுடைய தோழரான அஸ்லம் அவர்களோடு இரவுடைய நேரத்தில் பயணம் சென்றார்கள். அங்கு பார்த்தால் ஒரு வீட்டிலிருந்து ஒரு நெருப்பு எரிந்து கொண்டிருக்கிறது. அங்கே பார்க்க சென்றார்கள். அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் அவர்களும் அஸ்லம் அவர்களும் சென்றார்கள். என்ன நெருப்பு, யார் எரிக்க விட்டதென்று அங்கே சென்று பார்த்தால் ஒரு தாயும் ஒரு குழந்தைகளும் இருக்கிறார்கள். என்ன நடந்து கொண்டிருக்கிறது இங்கு? என்னுடைய குழந்தைகள் பசியால் வாடிக்கொண்டிருக்கிறார்கள், நானும் பசியில் இருக்கிறேன். என்ன அடுப்பிலே எரிந்து கொண்டிருக்கிறது? சொன்னார்கள், இந்த குழந்தைகள் உறங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக வெந்நீரை கொதிக்க வைக்கிறேன், உணவு தயாராகிறது என்ற எண்ணத்தில் குழந்தைகள் உறங்கி விடுவார்கள். அப்போது அந்த தாய் சொன்னார்கள், எனக்கும் உமருக்கும் இடையிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒரு தீர்ப்பை ஏற்படுத்தும். நாளை மறுமையில் அமீருல் முஃமினீன் உமருக்கு எதிராக அல்லாஹ்விடத்திலே வாதிடுவேன். அமீருல் முஃமினீன் உமர் அவர்கள் கேட்டுக் கொண்டிருக்கிறார்கள். அந்த பெண்மணியை யார் அமீருல் முஃமினீன் என்பதை அறியவில்லை. அப்போது அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் கேட்டார்கள், உமரை பற்றியா? அவர் என்ன பாவம் செய்தார்? அவர் என்ன செய்தார்? அப்போது தாய் சொன்னார்கள், அந்த பெண்மணி சொன்னார்கள், அவருடைய ஆட்சி காலத்தில் தான் நான் இருக்கிறேன், அவருடைய ஆட்சியில் நான் வேதனை அடைகிறேன். இந்த வேதனை நாளை மறுமையில் அவருக்கு எதிராக இருக்கும். உமர் இப்னுல் கத்தாப் உடனடியாக அழ ஆரம்பித்தார்கள். நேரடியாக திரும்பினார்கள். தன்னுடைய பைத்துல் மாலுடைய இல்லத்திற்கு சென்றார்கள். ஒரு மூட்டையை எடுத்து அஸ்லம் அவர்களை தன்னுடைய முதுகில் வைக்க சொன்னார்கள். அஸ்லம் சொன்னார், உமர் இப்னுல் கத்தாப் அவர்களே, அமீருல் முஃமினீன் அவர்களே, நான் சுமக்கிறேன் அந்த மூட்டையை. உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள், அன்த தஹ்மிலு விஸ்ரி யௌமல் கியாமா, நாளை மறுமையில் என் சுமையை நீ சுமப்பாயா அஸ்லமே? என் சுமையை நீ சுமப்பாயா? என் சுமையை நீ சுமப்பாயா அஸ்லமே? தூக்கி முதுகில் வை. அந்த கோதுமையுடைய மூட்டையை சுமந்தவர்களாக உமர் அவர்கள் நடந்து செல்கிறார்கள் அந்த பெண்ணுடைய வீடு வரை. அந்த பெண்ணுடைய வீட்டை அடைந்தார்கள். கோதுமை எடுத்து உணவை தயாரித்தார்கள். உணவை தயாரித்த அந்த பெண்மணிக்கும் அந்த குழந்தைகளுக்கும் கொடுத்தார்கள். கொடுத்துவிட்டு கொஞ்ச நேரம் வெகு தூரத்தில் இருந்தார்கள். அஸ்லம் அவர்கள் சொன்னார்கள், வாருங்கள் செல்வோம் அமீருல் முஃமினீன் அவர்களே. நான் செல்ல மாட்டேன். அந்த குழந்தைகளுடைய முகத்தில் சிரிப்பை பார்க்கும் வரை, அந்த பெண்ணுடைய முகத்தில் சந்தோஷத்தை பார்க்கும் வரை இந்த இடத்தை விட்டு நான் செல்ல மாட்டேன். அந்த பெண் சொன்னார்கள், ஜஸாக்கல்லாஹ், அல்லாஹ் உங்களுக்கு நல்ல கூலியை கொடுப்பானாக. உமரை விட ஹிலாஃபத்திற்கு தகுதியானவர்கள் நீங்கள் தான். யாரிடத்தில் சொல்கிறார்கள்? உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உமர் அவர்கள் சொன்னார்கள், நன்மையை கூறும் என்று. கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வாழ்வை பாருங்கள். எளிமையிலும் எளிமை. அவர்களுடைய ஆடைகளை பார்த்தால் 14 ஒட்டுகள் இருக்கும். அமீருல் முஃமினீன் மிம்பரில் நின்று குத்துபா செய்து கொண்டிருப்பார். ஆடைகள் எல்லாம் ஓட்டை விழுந்திருக்கும். லா இலாஹ இல்லல்லாஹ். அமீருல் முஃமினீன் உமர் அவர்கள் ஒரு முறை சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஹஃப்ஸ் இப்னு அபி ஆஸ் என்ற நபித்தோழர் வந்தார். அமீருல் முஃமினீன் சாப்பிடக்கூடிய உணவை பார்த்தார். ஒரு சூரியனுடைய வெப்பத்தில் சுடப்பட்ட ரொட்டிகள் எப்படி இருக்குமோ அது போன்று கடுமையான உணவை உமர்
அவர்கள் சாப்பிட்டுக் கொண்டிருந்தார்கள். ஹப்ஸ் அவர்கள் வாருங்கள் சாப்பிடுவோம் என்று அமீருல் முஃமினீன் அழைத்தார்கள். ஹப்ஸ் உட்கார்ந்தார், சாப்பாட்டையே பார்த்து கொண்டிருந்தார். உமர் அவர்கள் சொன்னார்கள், ஏன் என்னோடு நீ சாப்பிடவில்லை? அமீருல் முஃமினீன், இதையா சாப்பிடுவது? என்னுடைய வீட்டிலே இதைவிட சிறந்த உணவுகள் இருக்கிறது. அப்போது அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், உமரே, நீங்கள் ஏன் நல்ல உணவை சாப்பிடாமல் இதை சாப்பிடுகிறீர்கள்? அப்போது சொன்னார்கள், நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சில கூட்டத்தார்களிடத்தில் சொல்லுவான், உலகத்திலே நீங்கள் செய்த நன்மைகளுக்கு சுகபோனமான வாழ்க்கையை உலகத்திலேயே வாழ்ந்து விட்டீர்கள், அதற்குரிய கூலியை அல்லாஹ் உலகத்திலேயே கொடுத்து முடித்து விட்டான். நான் இந்த உலகத்தை பின்னால் வைக்கிறேன். இந்த உலகத்தில் எனக்கு எந்த வசதி வாய்ப்பும் தேவையில்லை. நான் செய்யக்கூடிய நன்மையின் காரணமாக இந்த நன்மைகளுடைய கூலிகளை எல்லாம் மறுமைக்காக முற்படுத்தத்தான் இது போன்ற உணவை நான் தேர்ந்தெடுக்கிறேன் என்று அமீருல் முஃமினீன் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் யா காலிக உமர் சுப்ஹானக். என்ன உள்ளத்தை சுமந்திருந்தவர் உமர் அவர்கள். யோசித்து பாருங்கள் மூமின்களே. இன்னொரு முறை உமர் அவர்கள் மதீனாவிலே விருந்தை ஏற்படுத்தினார்கள், ஏழை முஹாஜிர்களுக்கு, ஏழை சஹாபாக்களுக்கு. அப்போது எல்லா சஹாபாக்களும் தங்களுடைய உணவை எடுத்துச் சென்றார்கள். அப்போது உமர் அவர்கள் தன்னுடைய உணவை நோக்கி வந்தார்கள். அங்கே பார்த்தால் கறி துண்டுகளும் உணவுடைய வகைகளும் அதிகமாக வைக்கப்பட்டிருந்தது. கேட்டார்கள், இது யார் வைத்தது? எங்கிருந்து வந்தது? அதே உணவுதான் உமர் அவர்களே, ஆனால் நீங்கள் அமீருல் முஃமினீன், உங்களுக்கென்று தனி கவனம் உண்டு என்பதற்காக அதிகமான இதை வைத்தோம். அப்போது உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய தாடியை பிடித்து சொன்னார்கள், நீ எவ்வளவு கெட்ட அமீர், நீ எவ்வளவு கெட்ட தலைவன், நீ எவ்வளவு கெட்ட தலைவன். இந்த உலகத்திலே உமக்கு முன்னால் இருக்கக்கூடியவர்கள் எல்லாம் உம்மை விட குறைவான உணவை உண்ணும் பொழுது நீ மட்டும் நிம்மதியான உணவை, நிம்மதியாக அதிகமாக இருக்கக்கூடிய மாமிசங்களையும் கறிகளும் இருக்கக்கூடிய உணவை புசிப்பதா? அழைத்தார்கள் அவருடைய அடிமையை, அஸ்லம் அவர்களை, எடுத்துச் செல்லுங்கள், இதை எடுத்துச் செல்லுங்கள், ஒரு ஜைத்தூனையும் ஒரு காய்ந்த ரொட்டி துண்டையும் கொண்டு வாருங்கள் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அந்த ரொட்டி துண்டையும் அந்த ஜெய்தூனையும் தொட்டு தன்னுடைய உணவை சாப்பிட ஆரம்பித்தார்கள். சொன்னார்கள், இந்த உணவின் பக்கம் நான் நெருங்க மாட்டேன், என்னுடைய சமூகத்திலே வாழக்கூடிய எல்லா ஏழை குழந்தைகளும் வயிறு நிரம்ப சாப்பிடும் வரை. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். இது போன்ற தலைவரை உலகம் பார்த்திருக்குமா? அல்லாஹ்வுடைய தூதருக்கு பின்னாலும் அபூபக்கர் சித்தீக் ரலியல்லாஹு அன்ஹு, அவர்களுக்கு பின்னாலும் உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு. உள்ளம் அனைத்திலும் அல்லாஹ்வுடைய இறையச்சத்தை சுமந்தவர். ஒரு பெண்மணி சொன்னார்கள், உமர் அவர்களே, உன்னை சிறிய வயதிலே இப்படி அழைத்தோம், பிறகு உமராக மாறினார், இப்போது அமீருல் முஃமினீன் என்று உம்மை அழைக்கிறோம். இத்தகில்லாஹ யா உமர், அல்லாஹ்வை அஞ்சிக் கொள் உமரே. உமர் அவர்கள் அழ ஆரம்பித்தார்கள். இந்த வார்த்தையை கேட்டவுடன், கண்ணியத்துக்குரியவர்களே, பணிவை இவர்கள் போன்று யாரும் பணிய முடியாது. தன் வேலையாளாக இருந்தாலும், தன்னோடு இணைந்த தோழராக இருந்தாலும், அவருக்கு என்ன நீதியை கொடுக்க வேண்டுமோ அதை கொடுப்பார்கள். உமர் இப்னுல் கத்தாப் பாலஸ்தீனத்திற்கு பயணம் சென்றார்கள். பைத்துல் முகத்தஸுடைய சாவியை கைப்பற்றுவதற்காக, வாங்குவதற்காக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதையும் இடத்திலே, இந்த காலத்திலே நம்முடைய கண்களுக்கு முன்னால் அல்லாஹ் திருப்பி கொடுப்பானாக. அந்த பைத்துல் முகத்தஸுடைய சாவியை கைப்பற்றுவதற்காக உமர் இப்னுல் கத்தாப் செல்லுகிறார்கள். அடிமையை அழைத்தார்கள், தோழரே, என்னோடு வருகிறாய், ஒரு இத்தனை மைல் நீ வாகனத்திலே உட்கார்ந்து வா, இத்தனை மைல் வாகனத்தை நான் இழுத்து வருகிறேன் என்று மாறி மாறி உடன்படிக்கை செய்து அதில் எந்த ஒரு மாற்றத்தையும் செய்யாமல் அமீருல் முஃமினீன் சில நேரம் கீழே, அங்கே வந்த அடிமை சில நேரம் மேலே, இப்படி மாறி மாறி செல்கிறார்கள். பலஸ்தீனுடைய எல்லையை அடைந்தார்கள். கிட்டத்தட்ட 2400 கிலோமீட்டர் பயண தூரம் இருவரும் பயணம் செய்கிறார்கள். எந்த ஒரு ஆட்சி பட்டாளமும் பின்னால் கிடையாது, எந்த ஒரு படையும் சூழ கிடையாது. அல்லாஹ்வுடைய உதவியை கொண்டு இருவரும் செல்கிறார்கள். ஆனால் பலஸ்தீனுடைய அந்த எல்லையை அடையும் பொழுது அங்கே யாருடைய தவணை இருக்கிறது? உமர் அவர்களுடைய அடிமையாகிய அவர்களுடைய தவணை இருக்கிறது. அப்போது சஹாபாக்கள், உமரை அறிந்தவர்கள் ஓடி வருகிறார்கள். அபூ உபைதா ரலியல்லாஹு அன்ஹு, உமர் இப்னுல் கத்தாப் அவர்களே, வாகனத்திலே ஏறுங்கள், இங்கே இருக்கக்கூடிய தலைவர்கள் கண்ணியத்தை விரும்பக்கூடியவர்கள், ஆடையில் இத்தனை ஓட்டைகளா? ஆடையை மாற்றுங்கள். செருப்பை கையிலே வைத்துக் கொண்டு தன்னுடைய ஆடையை முட்டுகள் வரை தூக்கி கொண்டு உமர் இப்னுல் கத்தாப், ஒரு அமீர், ஒரு கலீஃபா, நடந்து வருகிறார். உலக பட்டாளங்களை ஆளக்கூடிய ரோம பாரசீக அரசர்களுக்கு முன்னால். லா இலாஹ இல்லல்லாஹ். அபூ உபைதாவை பார்த்து சொன்னார்கள், வேறு யாராவது சஹாபாக்களில் இந்த வார்த்தையை கூறியிருந்தால் பாடம் புகட்டி இருப்பேன். இழிவானவர்களாக இருந்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த இஸ்லாம்
இஸ்லாமை கொண்டு எம்மை கண்ணியப்படுத்தினான். இஸ்லாம் அல்லாத வேறு வழிகளில் யார் கண்ணியத்தை தேடுகிறார்களோ அது அவர்களுக்கு இழிவாகத்தான் முடியும் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். தாடி வைப்பது முஸ்லிம்களுக்கு கேவலம், கரணைக்கு கீழ் ஆடை அணிவது முஸ்லிம்களுக்கு கேவலம். இந்த உலகத்திலே பலர் பார்த்து கொண்டிருக்கும் போது, தொழிலில் இருந்து கொண்டிருக்கும் பொழுது அந்த மீட்டிங்கை நிப்பாட்டி விட்டு தொழுகைக்கு செல்வது முஸ்லிம்களுக்கு கேவலம். மார்க்க உரைகளிலே கலந்து கொள்வது உலகத்திலே அவர்களுக்கு வாய்ப்புகளும் செல்வங்களும் வசதிகளும் இருக்கும் பொழுது அவர்களுக்கு தயக்கம். அந்த முஸ்லிம்களோடு அமர்வது, அந்த ஏழைகளோடு அமர்வது அவர்களுடைய உள்ளத்திலே பெருமை. லா இலாஹ இல்லல்லாஹ். உமர் அவர்கள் சொன்னார்கள், இஸ்லாம் அல்லாத எதிலும் ஒரு முஸ்லிம் கண்ணியத்தை தேடினால் அது அவனுக்கு இழிவாகத்தான் முடியும் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். ஆம், இந்த உமர் இப்னுல் கத்தாப் ஒரு நாள் அல்லாஹ்வுடைய தவணைக்கு ஏற்ப மரணத்துடைய தேதிகளை நெருங்கினார். உமர் இப்னுல் கத்தாப் அபு லுலு என்ற மஜூசியால் குற்றப்பட்டார். அபு லுலு என்ற மஜூசி அவருடைய முதுகிலும் அவருடைய நெஞ்சு பகுதியிலும் சில பகையின் காரணமாக அவர்களை ஃபஜ்ருடைய தொழுகையில் அவர்கள் தொழுது கொண்டிருக்கும் பொழுது அவர்களை குற்றினான், அவர்களுடைய நெஞ்சில் குற்றினான், அவருடைய முதுகில் குற்றினான். உமர் இப்னுல் கத்தாப் அப்துர் ரஹ்மான் இப்னு அவுஃப் அவர்களை தொழுகைக்கு ஏவி விட்டு கீழே அமர்ந்து கொள்கிறார்கள். தன்னுடைய குடலை தாங்கியவர்களாக சொன்னார்கள், அல்லாஹ்வுடைய கதர் நடந்து விட்டது. லா இலாஹ இல்லல்லாஹ். அல்லாஹ்வுடைய கதர் நடந்து விட்டது சொன்னார்கள். அந்த தொழுகை முடிந்ததற்கு பிறகு கேட்டார்கள், இப்னு அப்பாஸ் அவர்களே, உன்துரு மன் கதலனி, பாருங்கள் என்னை யார் கொண்டதென்று. அவர்கள் சிறிது நேரத்திற்கு பிறகு வந்து சொன்னார்கள், குலாமுல் முகீரா, முகீராவுடைய அடிமைகளில் ஒருவன் அபு லுலு என்ற மஜூசி. அவனா? இப்படி அவனுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று திட்டம் வைத்திருந்தேனே, அவனா என்னை கொலை செய்தான். ஆம், அல்ஹம்துலில்லாஹில்லதி லம் யஜ்அல் மீததி பியதி ரஜுலின் யத்இல் இஸ்லாம். ஒரு முஸ்லிமின் கரத்தால் அல்லாஹ் என்னுடைய மரணத்தை ஏற்படுத்தவில்லையே, அல்ஹம்துலில்லாஹ் என்று உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொன்னார்கள். சஹாபாக்கள் அமீருல் முஃமினீனை தூக்கிச் செல்கிறார்கள். தூக்கிச் சென்று ஒரு படுக்கையிலே படுக்க வைத்தார்கள். அமீருல் முஃமினீனுக்கு ஏதாவது பானத்தை கொடுங்கள். ஒரு பானம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் குத்தப்பட்ட அந்த குடலின் வழியாக அந்த பானம் வடிந்தோடியது. இன்னொரு பானத்தை கொடுத்தார்கள். எல்லா குடல்களும் அதை அப்படியே வெளிப்படுத்திக் கொண்டிருந்தது. அமீருல் முஃமினீன், அல்லாஹ்வுடைய தூதருடைய கலீஃபாவுடைய நிலைமையை பாருங்கள் மூமின்களே. சஹாபாக்கள் முடிவெடுத்து விட்டார்கள், உமர் அவர்கள் மரணமாக போகிறார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ். உமர் அவர்கள் மரணமாக போகிறார்கள். சஹாபாக்கள் முடிவெடுத்ததற்கு பிறகு எல்லா சஹாபாக்களும் உமர் அவர்கள் இருந்த அந்த இடத்தை தேடி வந்தார்கள். எல்லா சஹாபாக்களும் உமரை புகழ ஆரம்பித்தார்கள். ஒரு வாலிபர் வந்தார், உமரை பற்றி சொன்னார். அபிஷிர் யா அமீருல் முஃமினீன், நற்செய்தி பெற்றுக்கொள் அமீருல் முஃமினீன் அவர்களே, அல்லாஹ்வுடைய தூதரோடு தோழமை கொண்டீர்கள், இஸ்லாமை ஏற்றுக்கொண்டீர்கள், இஸ்லாம் உங்களால் பலம் பெற்றது, ஹிலாஃபத்தை ஏற்றுக்கொண்டீர்கள், நீதியாக நடந்து கொண்டீர்கள், ஷஹாதத்தையும் அடைந்து விட்டீர்கள் என்று புகழ்ந்து விட்டு சென்றார். உமர் அவர்கள் அவருடைய ஆடையை பார்த்தார்கள். அவருடைய ஆடை கரண்டைக்கு கீழே இருந்தது. அவரை அழைத்து வாருங்கள். மரணத்துடைய நேரம், உயிர் பிரியக்கூடிய கடைசி நேரம். எதை சொல்லுகிறார்கள் பாருங்கள். எம்முடைய பார்வையில் ஒரு சுன்னா என்பது சாதாரணமாக இருக்கலாம். ஆனால் சஹாபாக்களுடைய பார்வையில் ஒரு சுன்னா அது கடுகளவு இருந்தாலும் மலையளவு இருந்தாலும் ஒரே தரம் தான். ஏன்? அதை செய்தவர்கள் முஹம்மது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அதில் ஏற்றத்தாழ்வு கிடையாது. அழைத்தார்கள், என்னுடைய தோழரே, என்னுடைய சகோதரனே, உன் ஆடையை உயர்த்து, அது உன் ஆடையை நிலையாக இருக்க செய்யும், உன்னுடைய உள்ளத்தில் அல்லாஹ்வுடைய அச்சத்தை ஏற்படுத்தும். லா இலாஹ இல்லல்லாஹ். என்ன ஒரு புரிதல், என்ன ஒரு பின்பற்றுதல் பாருங்கள். அதற்கு பிறகு அப்துல்லா இப்னு உமரை அழைத்தார்கள். என் மகனே, என் அருமை மகனே, வா, நீ எனக்கு ஏதாவது கடன் இருக்கிறதா என்று பார். எண்ணினார்கள். உமர் அவர்களுடைய கடனை 86,000 திர்ஹம் உமர் அவர்களுக்கு கடன் இருந்தது. அப்போது சொன்னார்கள், என்னுடைய குடும்பத்தாரிடத்தில் சென்று இந்த கடனை அடையுங்கள். அதுவும் கிடைக்கவில்லை என்றால், அதுவும் போதவில்லை என்றால் அதி இப்னு கஅப் என்ற என்னுடைய குலத்தாரிடமிருந்து கடனை அடையுங்கள். அதுவும் கிடைக்கவில்லை என்றால், போதவில்லை என்றால் இந்த கடனை குறைஷிகளுடைய குழுவிடம் சென்று அவர்களிடத்தில் கேட்டு இந்த கடனை அடையுங்கள். உமர் அவர்களுடைய கடனுக்கு பொறுப்பேற்பாதவர்கள் யாராவது இந்த பூமியில் வாழ்வார்களா? உமர் அவர்கள் தன்னுடைய கடமையை முடித்தார்கள். அப்துல்லா இப்னு உமரை அழைத்தார்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டில் இருப்பார்கள். செல்லுங்கள். யக்ரஉ அலைகி உமருஸ் ஸலாம், உமர் அவர்கள் சலாம் கூறுவதாக சொல்லுங்கள். வலா தகுல் அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன் சலாம் கூறுவதாக சொல்லாதீர்கள். ஒரு உமர், அல்லாஹ்வுடைய சாதாரண ஒரு அடிமை சலாம் சொல்வதாக சொல்லுங்கள். ஏன்? இன்றைய தினம் மூமின்களுக்கு நான் அமீர் கிடையாது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். இதையெல்லாம் என்னால் விளக்குவதற்கு 1000 மணி நேரங்கள் தேவை. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் புரியக்கூடிய வாய்ப்பை கொடுப்பானாக. உமர் இப்னுல் கத்தாப் சொன்னார்கள், அனுமதி கேளுங்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அடக்கமான இடத்தில் உமரும் அடக்கமாக விரும்புகிறார் என்பதை சொல்லுங்கள். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னார்கள், நான் அந்த இடத்தில் அடக்கமாவதை
தேர்ந்தெடுத்திருந்தேன், விரும்பி இருந்தேன். என்னை விட உமருக்கு அந்த வாய்ப்பை விட்டுக் கொடுக்கிறேன். அப்துல்லா இப்னு உமர் வந்தார்கள். உமர் அவர்கள் தூக்கி நிறுத்தப்பட்டார்கள், உட்கார வைக்கப்பட்டார்கள். உமரே, என்ன நடந்தது? அப்துல்லா இப்னு உமர் அவர்களின் மகன், என்ன நடந்தது? ஆம், ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கொடுத்து விட்டார்கள். அல்ஹம்துலில்லாஹ். உமர் இப்னு கத்தாப் மறுபடியும் சொன்னார்கள், என் மகனே, ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கொடுத்த காரணத்தால் நீ எம்மை அடக்கி விடாதே. நான் மரணமானதற்கு பிறகு என் ஜனாசாவை சுமந்து செல். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவருடைய வீட்டின் வாசலிலே வை. ஆயிஷா ரலியல்லாஹு அவரிடத்திலே அனுமதி கேள். மீண்டும் உமர் அனுமதி கேட்கிறார். உமர் இந்த இடத்திலே அடக்கமாக வேண்டும் என்று ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அனுமதி கொடுத்தால் அந்த இடத்திலே அடக்கம் செய், இல்லை என்றால் முஸ்லிம்களுடைய கபர்ஸ்தானுக்கு என்னை கொண்டு சென்று விடு. சுப்ஹானல்லாஹி ரப்பில் ஆலமீன். தொழுகைக்கு அழைப்பு விடுக்கப்பட்டது. மரணத்துடைய நேரத்தில் சொன்னார்கள், நஅம் நஅம் லா ஹத்த ஃபில் இஸ்லாமி லிமன் தரக ஸலா என்று உமர் இப்னுல் கத்தாப் அந்த நேரத்திலும் தொழுகைக்கு சென்று வந்தார்கள். அப்போது அப்துல்லா இப்னு உமர் அவர்களுடைய மார்பில் படுத்திருந்த உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அழைத்தார்கள், அப்துல்லா இப்னு உமர் அவர்களே, என் மகனே இப்னு உமரே, என்னுடைய முகத்தை நீ தரையிலே ஆக்கு, மண்ணிலே ஆக்கு. அப்போது அவருடைய மகன் சொன்னார்கள், என்னுடைய நெஞ்சில் இருந்தால் என்ன, மடியில் இருந்தால் என்ன, மண்ணில் இருந்தால் என்ன, அமீருல் முஃமினீன் அவர்களை ஆக்க முடியாது, அப்படியெல்லாம் ஆக்கு இப்னு உமரே, ஆக்கு இப்னு உமரே. உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய முகம், நெற்றியில் அவருடைய கன்னம் மண்ணிலே படிவதற்கு வைக்கப்பட்டது. அப்போது ஏதோ உமர் இப்னு கத்தாப் முணுமுணுத்துக் கொண்டிருந்தார்கள். உமர் இப்னு கத்தாப் என்ன இறுதியான வார்த்தைகளாக பேசுகிறார்கள் என்று செவிமடுத்து கேட்டார்கள். சொன்னார்கள், வைலி வ வைலு உம்மி இல்லம் யர்ஹம்னி ரப்பி, எனக்கும் என் தாயுக்கும் நாசம் உண்டாகிவிடும் அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால். லா இலாஹ இல்லல்லாஹ். எனக்கு இந்த வார்த்தையை விட தாண்ட முடியாது. லா இலாஹ இல்லல்லாஹ், லா இலாஹ இல்லல்லாஹ். அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன், அமீருல் முஃமினீன். ஈமான் கொண்டவர்களுடைய தலைவர் அல்லாஹ்வுடைய தூதர் அபூபக்கருக்கு பிறகு மரண நேரத்தில் சொல்லக்கூடிய வார்த்தையை பாருங்கள். அல்லாஹ் அவருக்கு சொர்க்கத்துடைய மாளிகை இருப்பதாக சொன்னான். அல்லாஹ் அவருடைய வார்த்தைகள் குர்ஆனுடைய வார்த்தைகளுக்கு ஒப்பாக்கினான். இந்த உலகத்தில் சிறந்த கண்ணியமுடைய தலைவர்களில் ஒருவராக அல்லாஹ் ஆக்கினான். அல்லாஹ்வுடைய தூதரின் மூலமாக அத்துணை நற்செய்தியையும் பெற்றவர்கள். இந்த உலகத்தில் அவர்களுடைய ஈமானை ஷைத்தான் பார்த்து பயந்து ஓடினான். அந்த உமர் இப்னுல் கத்தாப் மரண நேரத்தில் சொன்னார்கள், எனக்கும் என் தாய்க்கும் நாசம் உண்டாகிவிடும் அல்லாஹ் எனக்கு இரக்கம் காட்டவில்லை என்றால். நான் மரணமானதற்கு பிறகு உலகத்தில் வாழும் பொழுதே ஹுதைஃபாவை அழைத்தார்கள். ஹுதைஃபா, முனாஃபிக்குகளுடைய பட்டியலில் என் பெயரும் இருக்கிறதா என்று பார் என்று சொன்னார்கள். இன்று 5 வேளை தொழுகிவிட்டால் அவர் ஜன்னத்தில் ஃபிர்தௌஸுடைய வாரிசு போன்று பூமியில் சுற்றி கொண்டிருக்கிறார். 4 உரைகளை பேசிவிட்டால் அவரை விட மார்க்கத்துடைய பணியாளர் யாரும் இல்லை என்பது போன்று பூமியில் தெரிந்து கொண்டிருக்கிறார். ஏதோ இல்முடைய சபைகளில் கலந்து கொண்டால் அவர்தான் உலகத்திலே முதல் தரத்துடைய முஃமின், மற்றவர்களெல்லாம் அடிமட்டத்தில் இருக்கக்கூடிய பாவைகளை போன்று தன் பார்வைகளை மாற்றிக்கொள்கிறார். ஈமான் என்பது தாழ்வோடு வெளிப்படும். அவருடைய ஈமானை அல்லாஹ் உயர்த்துவான். எப்போது ஈமான் பெருமையோடு வெளிப்படுகிறதோ அப்போது அவர்களை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தாழ்த்தி விடுவான். உமர் இப்னுல் கத்தாப் இதே வார்த்தையோடு அவருடைய மரணத்தை அடைந்தார்கள். லா இலாஹ இல்லல்லாஹ் என்ற வார்த்தையோடு நீதி மரணமானது, சத்தியம் மரணமானது. இந்த உலகத்துடைய ஃபித்னாக்களுடைய வாசலுடைய திறக்கம், ஃபித்னாக்களுடைய வாசல் திறக்கப்படக்கூடிய நேரமும் ஆரம்பமானது. உமர் இப்னுல் கத்தாப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய மரணத்திலிருந்து ஒரு வசியா செய்தார்கள். ஹிலாஃபத்தை முடிவெடுங்கள், யாரை வேண்டுமானாலும் நீங்கள் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுங்கள், இப்னு உமரை மட்டும் ஹலீஃபாவாக தேர்ந்தெடுக்கக்கூடாது. அவர் உயிரோடு வாழும் வரை அவர் ஹலீஃபாவாக மாறக்கூடாது. லா இலாஹ இல்லல்லாஹ். எத்துணை ஆட்சிகளை கடந்தார்கள், எத்துணை ஆட்சிகளை கடந்தார்கள். அலிக்கு பிறகு ரலியல்லாஹு அன்ஹு சஹாபாக்களில் எல்லா சஹாபாக்களும் ஒட்டுமொத்தமாக சேர்ந்து ஒருவருக்கு பைஅத் கொடுப்பதாக இருந்தால் இப்னு உமருக்கு கொடுத்திருப்பார்கள். உமர் அவர்களுடைய அந்த வார்த்தையால் இப்னு உமரும் அதை விரும்பவில்லை. கடைசி வரை சாதாரண மனிதராகவே வாழ்ந்து மரணித்தார்கள். உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுடைய மகன். இதுதான் உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுடைய வாழ்க்கையின் சுருக்கம். இது வாழ்க்கை முழுவதும் அல்ல. வாழ்க்கையை பேச ஆரம்பித்தால் எத்தனை வகுப்புகள் வேண்டும் என்று எமக்கு தெரியாது. அவ்வளவு நீளமானது உமர் இப்னுல் கத்தாப் அவர்களுடைய வாழ்க்கை. இந்த உலகத்திலே நீதி ஏன் இல்லை என்று யாராவது கேட்டால் அவர்களிடத்திலே செல்லுங்கள், சொல்லுங்கள், உமர் இப்னுல் கத்தாப்
இந்த உலகத்தை விட்டு மரணமாகி விட்டார்கள் என்று. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நீதியையும் நேர்மையும் செயல்படுத்தக்கூடிய தலைவர்களை அல்லாஹ் உருவாக்குவானாக. இந்த சமூகத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இஸ்லாமிய மார்க்கத்தின் பக்கம் அல்லாஹ் திருப்புவானாக. இஸ்லாமிய ஆட்சி அதிகாரங்களை இஸ்லாமை பின்பற்றக்கூடிய ஹலீஃபாக்களுக்கு அல்லாஹ் கொடுத்து அவர்களுடைய தலைமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்மை வழிநடத்துவானாக. அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எம்முடைய ஆட்சியாளர்களை சீர்படுத்துவானாக. முஸ்லிம் நாடுகளில் இருக்கக்கூடிய குழப்பங்களை அல்லாஹ் நீக்கி அந்த நாடுகளிலே நிம்மதியையும் அமைதியையும் ஒற்றுமையும் சமத்துவத்தையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஏற்படுத்துவானாக. அல்லாஹ் இஸ்லாமிற்கு கண்ணியத்தையும் முஸ்லிம்களுக்கு கண்ணியத்தையும் முஸ்லிம்கள் எல்லோரையும் சத்தியத்தில் ஒன்று கூடக்கூடிய வாய்ப்பையும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கொடுப்பானாக. கண்ணியத்துக்குரியவர்களே, உமர் இப்னுல் கத்தாப் அவருடைய வாழ்க்கையில் சொல்லுவதற்கு வேறு ஏதாவது இருக்கிறதா என்ற கேள்வி வேண்டாம். அஸ்தக்ஃபிருல்லாஹ், உமருடைய வாழ்க்கையில் எதை பற்றி நாம் பேசினோம் என்ற கேள்வியோடு இந்த சபையை முடிக்கிறேன். அகூலு கௌலி ஹாதா அஸ்தக்ஃபிருல்லாஹ லீ வலக்கும். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்ஷா அல்லாஹ் அஷ்ரத்துல் முபஷ்ஷரூன பில் ஜன்னா அடுத்த வகுப்பாக உஸ்மான் இப்னு அஃபான் அவர்களுடைய வாழ்வை பற்றி அறிவதற்காக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஒன்று கூடுவதற்கான வாய்ப்பை அல்லாஹ் கொடுப்பானாக.